தேவன் ஒருவர் உண்டா என்பது பலர் கேட்கின்ற கேள்விகளுள் ஒன்று. கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்ற கோஷங்கள் பல இடங்களில் தொனிக்கின்றன. கிறிஸ்தவ விசுவாசிகளுள் ஒரு சிலருக்கு கூட சோதனை நேரத்தில் கடவுள் இருக்கிறாரா என்ற சந்தேகம் வந்துவிடுகிறது. இறைவன் ஒருவர் இருக்கிறார், இருக்கவே இருக்கிறார். கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கான தத்துவ ரீதியான விஞ்ஞான பூர்வமான ஆதாரங்களை கூறுகிறேன், கேளுங்கள். அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த ஜிம்மி கார்ட்டர் அவர்களும் சமீபத்தில் மறைந்து போன ரஷ்ய அதிபர் பிரெஸ்னேவ் அவர்களும் 1979 ஆண்டு வெனிஸ் நகரில் ஆயுத குறைப்பு மகாநாட்டில் பேசிக் கொண்டிருந்த போது அதிபர் பிரெஸ்னேவ் அவர்கள் ஜிம்மி கார்ட்டரிடம், நாம் உலக சமாதானத்திற்கான ஒரு நல்ல முடிவுக்கு வராவிட்டால் தேவன் நம்மை மன்னிக்க மாட்டார் என்றாராம். தேவன் இல்லை என்ற கொள்கையுடைய பிரெஸ்னேவ் இவ்வாறு சொன்னது என்னை அதிர்ச்சி அடைய செய்தது என்று ஜிம்மி கார்ட்டர் கீப்பிங் ஃபெய்த் மெமர்ஸ் ஆஃப் அ பிரசிடென்ட் என்ற தம்முடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு ரஷ்ய அதிபர் பிரெஸ்னேவ் அவர்கள் கூறினதை ஒரு பெரிய கூட்டத்தில் ஜிம்மி கார்ட்டர் தெரிவித்த போது அப்போது உடனிருந்த ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரே குரோமிகோ, ஆமாம், தேவன் நம்மையெல்லாம் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்றாராம். தேவன் இல்லை என்ற கொள்கையை உடையவர்களுக்கே தேவன் ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கை இருக்கிறது என்பதை இச்சம்பவம் தெரிவிக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 1 அதிகாரத்தின் 19 முதல் 21 வரையிலான வசனங்களிலே தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று பவுல் தெரிவிக்கிறார். எனவே தேவன் இல்லை என்ற சொல்பவர்களுடைய இருதயத்திலேயே உள்ள தேவன் ஒருவர் உண்டு என்ற உணர்வே தேவன் இருக்கிறார் என்பதற்கான முதல் ஆதாரமாயிருக்கிறது. கடவுள் இல்லை என்பதை நிரூபிக்க அரசியல் விஞ்ஞான துறைகளில் பல முயற்சிகள் இன்றைய நாட்களில் எடுக்கப்பட்டு வருகின்றன. உண்மையிலேயே கடவுள் ஒருவர் இல்லை என்றால் அவர் இல்லை என்பதை நிரூபிக்க இத்தனை ஹிமாலய முயற்சிகள் தேவையில்லை. இல்லாத ஒன்றை இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கடவுள் இல்லை என்பதை நிரூபிக்க எடுக்கப்படும் முயற்சிகளே கடவுள் உண்டு என்பதற்கான ஆதாரங்களாகும். விஞ்ஞான ரீதியில் பார்த்தால் கடவுள் ஒருவர் இருக்க முடியாது என்று பலர் நினைக்கின்றனர். சிறந்த பௌதிக விஞ்ஞானியான லார்ட் கெல்வின் அவர்கள், நன்றாய் சிந்திப்பீர்கள் என்றால் விஞ்ஞானம் கடவுள் உண்டு என்று உங்களை நம்ப வைக்கும் என்று தெரிவித்துள்ளார். விஞ்ஞான ரீதியாக இறைவன் ஒருவர் உண்டு என்பதற்கான ஒரு ஆதாரத்தையும் கூறுகிறேன், கேளுங்கள். இன்றைய உலகில் எல்லாமே அடிப்படையான ஒரு விதியின்படிதான் நடக்கின்றன. அந்த விதியை லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று விஞ்ஞானிகள் அழைக்கின்றனர். இந்த விதியில் 2 கொள்கைகள் உண்டு. ஃபார் எவ்ரி எஃபெக்ட் தேர் இஸ் அ காஸ் என்பது முதல் கொள்கையாகும். அதாவது உலகில் உள்ள எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு என இதை தமிழில் கூறலாம். இன்று நேரத்தை காட்ட பல்வேறு விதமான கடிகாரங்கள் உலகில் உபயோகிக்கப்படுகின்றன. சூரிய கடிகாரத்தில் ஆரம்பித்து நீர் கடிகாரம், ஊசல் கடிகாரம், கம்பி சுருள் கடிகாரம் என்று படிப்படியாக முன்னேறி இப்போது குவார்ட்ஸ் எலக்ட்ரானிக் கடிகாரங்கள் வந்துள்ளன. இந்த கடிகாரங்கள் எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவையே. எந்த கடிகாரமும் தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்வதில்லை. ஆனால் இன்று விஞ்ஞானிகள் காலத்தை கணக்கிட வானவியல் கடிகாரத்தையே சார்ந்திருக்கிறார்கள். இந்த வானவியல் கடிகாரம் என்பது பூமி சுற்றுவதை பொறுத்து செயல்படும். பூமி ஒரு நாளைக்கு தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எவ்வளவு நேரமாகுமோ அதுதான் ஒரு நாள் என்று கணக்கிடப்படுகிறது. உலகில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கடிகாரங்கள் எல்லாம் பூமியின் சுழற்சியின் வேகத்திற்கேற்பவே அட்ஜஸ்ட் பண்ணப்படும். உலகில் உபயோகிக்கப்படுகின்ற கடிகாரங்கள் எல்லாம் தாமாகவே உருவாகாமல் மனிதர்களால் தான் உருவாக்கப்பட்டவை என்றால், உலக கடிகாரங்களை எல்லாம் நிர்வகிக்கின்ற பூமி என்ற கடிகாரத்தையும் உருவாக்க ஒரு பெரிய சக்தி ஒன்று இருந்திருக்கவே வேண்டும். சர் ஐசக் நியூட்டன் ஒரு சமயம் தன் மேசையின் மேல் சூரியனை சுற்றி பல்வேறு கிரகங்கள் சுற்றுவது போன்று ஒரு மாடல் ஒன்றை செய்து வைத்திருந்தார். அவருடைய உதவியாளர்களில் நாத்திக கொள்கையுடைய ஒருவர் அந்த மாடலை பார்த்துவிட்டு அதை செய்தது யார் என்று ஐசக் நியூட்டனை கேட்க, நாத்திகரான தன் உதவியாளருக்கு சரியான பதில் கொடுக்க சமயம் பார்த்துக் கொண்டிருந்த ஐசக் நியூட்டன், அந்த மாடல் தானாகவே வந்தது, அதை யாரும் செய்யவில்லை என்றாராம். அப்போது ஐசக் நியூட்டனின் உதவியாளர் அதை நம்ப மறுத்து, எப்படி இவ்வளவு அழகான ஒரு மாடல் தானாகவே வந்திருக்க முடியும், இதை யாராவது ஒருவர் செய்திருக்கத்தான் வேண்டும் என்றாராம்.
அதற்கு ஐசக் நியூட்டன், சாதாரண ஒரு மாடலை உருவாக்கவே ஒருவர் தேவை என்றால் சூரியன், சந்திரன், விண்மீன்கள், கிரகங்கள் இவை எல்லாமே எப்படி தானாகவே உருவாகி இருக்க முடியும்? இவை உண்டாவதற்கு தேவன் ஒருவர் இருந்திருக்கவே வேண்டும் என்றாராம். For every effect there has to be a cause that made it. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உருவாக்க ஒரு சக்தி ஒன்று இருந்திருக்கவே வேண்டும். உலகத்தை எல்லாம் உருவாக்க ஒரு சக்தி இருந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை ஒரு சிலர் ஒத்துக்கொள்கின்றனர். உலகத்தை எல்லாம் உருவாக்கின அந்த சக்தி ஒரு இயற்கை சக்தி என்று அவர்கள் கருதுகின்றனர். நான் முன்னால் தெரிவித்த லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் விதியில் இரண்டாவது கொள்கை the effect cannot be greater than the cause என்று தெரிவிக்கிறது. அதாவது எந்த விளைவும் அந்த விளைவை உருவாக்கின சக்தியை விட உயர்ந்ததாக இருப்பதில்லை. இன்றைக்கு மனிதன் ராக்கெட்டுகளையும் கம்ப்யூட்டர்களையும் உருவாக்கினாலும் தன்னை விட உயர்ந்த ஒன்றை மனிதன் உருவாக்கிவிடவில்லை. இன்றைய உலகத்தில் உள்ள படைப்புகளிலே உயர்ந்தவன் மனிதன். மனிதன் என்ற உயர்ந்த படைப்பை உருவாக்க ஏதோ ஒரு சக்தி இருந்துதான் இருக்க வேண்டும். லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் விதியின் இரண்டாவது கொள்கையின்படி மனிதனை உருவாக்கின சக்தி மனிதனை விட உயர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். The effect cannot be greater than the cause. அதாவது எந்த காரியமும் அதை உருவாக்கின காரணரை விட உயர்ந்ததாக இருக்க முடியாது. எனவே மனிதனை உருவாக்கின சக்தி மனிதனை போன்று உயிரும் ஆழ்தத்துவமும் உணர்ச்சிகளும் உள்ளதாகவும் ஆனால் மனிதனை விட உயர்ந்த நிலைமையில் உள்ள ஒன்றாகவும் இருக்க வேண்டும். ஆள் தத்துவமுடைய மனிதனை உருவாக்கின சக்தி உயிரற்ற மின்சக்தி போன்றோ அணுசக்தி போன்றோ இருக்க முடியாது. அப்படி என்றால் உயிர் உணர்ச்சிகள், ஆள் தத்துவம் இவற்றுடன் கூடியதான அந்த சக்தியை அது என்று கூற முடியாது. அச்சக்தியை அவர் என்றே கூற வேண்டும். மனிதனையே அது என்று அழைப்பதில்லையே. உலகத்தின் மிக உயர்ந்த படைப்பான மனிதனை உருவாக்கினதும் அவனை விட உயர்ந்ததுமான அந்த சக்தியே இறைவனாவார். லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் விதியை பரிசுத்த வேதாகமம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் 3ஆம் அதிகாரத்தின் 3-4 வசனங்களில் கூறுவதை பாருங்கள். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியனவாய் இருக்கிறான். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் என்று வேதம் தெரிவிக்கிறது. மனிதனை உருவாக்கின காரணர் மனிதனை காட்டிலும் உயர்ந்தவரான தேவனே. இன்றைக்கு இந்த மூல காரணரான தேவனை அறிவதிலும் சிலர் தவறு செய்கின்றனர். மழை உணவை அளிக்கும் பயிர்கள் வளர தேவை. எனவே உணவுக்கு காரணமான மழையை கடவுள் என்று சிலர் வணங்குகின்றனர். பூமியின் சக்திகளுக்கெல்லாம் அடிப்படையாயிருப்பது சூரியனாகும். இதனால் சூரியனும் வணங்கப்படுகிறது. இதைப் போலவே மனிதனுடைய வாழ்க்கைக்கு உதவியாகவும் இன்றியமையாததாகவும் இருக்கும் மிருகங்களும் வணங்கப்படுகின்றன. மிருகங்களையோ இயற்கை சக்திகளையோ வணங்கக்கூடாது என்ற ஞானம் படைத்த ஒரு சில சிந்தனையாளரோ தங்களுக்கு தலைவர்களாக இருந்து வழிநடத்துகிறவர்களுக்கு சிலை எடுத்து அவர்களை வணங்குகின்றனர். மனித தலைவர்களுக்கு சிலை எடுத்து தேவனுடைய ஸ்தானத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றனர். மனித தலைவர்கள் தெய்வமாக முடியாது. மனிதர்களை எல்லாம் உருவாக்கினவரே இறைவனாக முடியும். சூரியன், மழை போன்ற எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரணங்களாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் மூல காரணங்களாகாது. கடவுள் உலகத்தில் உள்ள காரியங்களுக்கெல்லாம் ஒரு காரணர் மாத்திரமல்ல, அவர் மூல காரணர் என்று அறியாததினாலேயே இத்தவறு நேரிடுகிறது. உதாரணமாய் ஒரு ஆணி சுவற்றில் அடிக்கப்படும் என்றால் அந்த ஆணி சுவரில் இறங்குவதற்கு அதை அடிக்கும் சுத்தியல் ஒரு காரணம் எனலாம். ஆனால் அந்த சுத்தியல் மூல காரணமாகாது. சுத்தியலை ஆணியின் மேல் அடிக்கும் ஒரு கரம் ஆணி சுவரில் இறங்குவதற்கு காரணம் என்று கூறலாம். ஆனால் அக்கரமும் மூல காரணமாகாது. சுத்தியலுக்கும் அக்கரத்திற்கும் உரிமையாளனான ஒரு மனிதன் அந்த விளைவின் பின்னால் உண்டு. அவன் ஒரு ஆணியை சுவற்றில் அடிக்க விரும்பினான். ஒரு படத்தை அந்த ஆணியில் மாட்ட வேண்டும் என்ற நோக்கம் அவனுக்கு இருந்தது. அவனே அந்த ஆணி சுவற்றில் இறங்குவதற்கான மூல காரணனாவான். எனவே வாழ்க்கைக்கு தேவையான இயற்கை சக்திகளும் அல்ல, வாழ்க்கைக்கு உதவும் மிருகங்களும் அல்ல, மனித தலைவர்களும் அல்ல, மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு இவையெல்லாம் தேவை என்று அவற்றையெல்லாம் உருவாக்கின மூலக்காரணரே இறைவனாவார். மூலக்காரணராகிய அந்த இறைவனை அறிந்து கொள்ளாமல், அவரை வணங்காமல், சிருஷ்டிகரை தொழாமல், சிருஷ்டியை தொழுவதை ரோமர் 1ஆம் அதிகாரத்தின் 23 முதல் 25 வரையிலான வசனங்களில் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று வேதம் கூறுகிறது.
எனவே உலகத்தில் உள்ள இயற்கை சக்திகள், உயிரினங்கள், மனிதர்கள் என்ற இந்த விளைவுகளை எல்லாம் உருவாக்குவதற்கு காரணராய் இருப்பவர் மனிதனை காட்டிலும் உயர்ந்தவரான மூலக்காரணரான இறைவனே. இறைவன் இருக்கிறார் என்பதற்கான இன்னொரு சான்றை கூறுகிறேன், கேளுங்கள். உலகில் உள்ள பொருட்கள் எல்லாமே சில ரசாயன பொருட்களின் கூட்டு சேர்க்கையால் உருவாகி இருக்கிறது. எனவே நாத்திக கொள்கையுடைய விஞ்ஞானிகள் தற்செயலாய் சில ரசாயன பொருட்கள் ஒன்று சேர்ந்ததினால் இவ்வுலகமும் உயிரினங்களும் உருவாகி இருக்கும் என்று நம்புகின்றனர். ஆனால் உயிரின் அடிப்படையான ஒரு புரோட்டீன் மூலக்கூறு தற்செயலாக உருவாகுவதற்கு மட்டும் சுமார் 10 to the power of 234 மில்லியன் வருடங்கள் ஆகியிருக்கும் என்று டு நோவி என்ற விஞ்ஞானி தெரிவிக்கிறார். ஆனால் இந்த உலகம் உருவாகி சுமார் 6000 வருடங்கள் தான் ஆகின்றன. எனவே தற்செயலாய் உலகமும் உயிரினங்களும் உருவாகி இருக்க முடியாது. மேலும் உலகிலே எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்குமுறை காணப்படுகிறது. மரம், கல், சிமெண்ட் இவை தாமாக சேர்ந்து ஒரு வீடு உருவாகி விடுவதில்லை. மரம், கல், சிமெண்ட் இவற்றை சேர்த்து ஒரு வீட்டை வடிவமைக்க ஒரு பொறியாளர் ஒருவர் தேவை. எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் என்று வேதம் தெரிவிக்கிறது. உலகிலும் ஒரு வடிவமைப்பை நாம் காண்கிறோம். மாறி மாறி வரும் இரவு பகல், 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக் கொள்ளும் பூமி, ஒரு குறிப்பிட்ட பாதையில் ஓடும் ராசிகள், இவை யாவுமே ஒரு திட்டத்தை காட்டுகின்றன. திட்டம் என்று ஒன்று இருக்கும் என்றால் திட்டமிட்டவர் ஒருவர் இருக்கத்தான் வேண்டும். இஃப் தேர் இஸ் a design, there has to be a designer. துடி தையற்காரர் இல்லாமல் சட்டையாவதில்லை. மரம் தச்சன் இல்லாமல் நாற்காலியாவதில்லை. இஃப் தேர் இஸ் a design, there has to be a designer. நாம் காணும் திட்டமிட்ட வடிவமைப்பு இறைவன் ஒருவர் உண்டு என்பதற்கான சான்று பகர்கின்றது. மேலும் உலகில் இயற்கையில் சில சட்டங்கள் உள்ளன. இதுவரை உலகில் சுமார் 106 மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவற்றின் அணு எடை அதிகரித்துக் கொண்டே போகிறது. அவைகளின் அணு எடைக்கு ஏற்ப அவற்றின் குணங்களும் அமைந்துள்ளன. இந்த சட்டத்தை பீரியாடிக் லா என்பர். இந்த மூலகங்களை எல்லாம் ஆராய்ந்த மெண்டலீஃப் என்ற விஞ்ஞானி அடுத்தடுத்து என்ன விதமான மூலகங்கள் உலகிலே புதியதாக கண்டுபிடிக்கப்படும், அவற்றின் குணம் எப்படி இருக்கும் என்று அவைகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்கூட்டியே தெரிவித்தார். மெண்டலீஃப் திட்டமாய் இவ்வாறு கூற முடிந்ததற்கு மூலகங்களுக்குள் ஒரு இணைப்பு தொடர் இருப்பதே காரணமாகும். இதைத்தான் பீரியாடிக் லா என்கின்றனர். பீரியாடிக் சான்ஸ் அல்ல, பீரியாடிக் லா. இஃப் தேர் இஸ் a law, there has to be a law giver. சட்டம் என்று ஒன்று இருக்கும் என்றால் சட்டத்தை உருவாக்கினவர் ஒருவர் இருக்கத்தான் வேண்டும். விஞ்ஞானத்திலே பல விதிகளை கண்டுபிடித்தவர்களில் சர் ஐசக் நியூட்டன் ஒருவராவார். எப்படி இத்தனை விஞ்ஞான விதிகளை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று நியூட்டனை கேட்டபோது அவர், நான் தெய்வ நம்பிக்கை உடையவன், இறைவன் ஒருவர் இருப்பார் என்றால் அவர் இந்த உலகத்தை எல்லாம் சில சட்டங்களின் படித்தான் உருவாக்கி இருக்க முடியும் என்று சிந்தித்து இந்த சட்டங்களுக்காக, விதிகளுக்காக நான் தேடி ஆராய்ந்தேன், அவற்றை கண்டுபிடித்தேன். இறைவன் ஒருவர் உண்டு என்ற எனது நம்பிக்கையே இந்த விஞ்ஞான விதிகளை கண்டுபிடிக்க எனக்கு உதவியது என்றாராம். இஃப் தேர் இஸ் a law, there has to be a law giver. சட்டம் என்று ஒன்று இருக்கும் என்றால் சட்டத்தை உருவாக்கினவர் ஒருவர் இருக்கத்தான் வேண்டும். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்த மூலக்காரணராகிய அந்த ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்வது? அந்த உன்னத தேவன் தம்மை தாமே வெளிப்படுத்தினாலன்றி மனிதன் அவரை அறிந்து கொள்ள முடியாது. தேவன் தம்மை மனிதனுக்கு வெளிப்படுத்தின வழியே கிறிஸ்தவமாகும். மனிதன் தேவனை தேடுவது கிறிஸ்தவம் அல்ல, தேவன் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தினது கிறிஸ்தவமாகும். Christianity is not man searching God, Christianity is God searching man. கடவுளை என் கண்களால் பார்த்தால் தான் நம்புவேன் என்ற என்னுடைய நாத்திக நண்பரிடம் உங்களுக்கு மூளை இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டு வைத்தேன். வந்ததே கோபம் அவருக்கு. எனக்கா மூளை இல்லை, நிச்சயம் உள்ளது என்றார். உங்கள் மூளையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு பார்த்தது இல்லை என்றார் அவர். நீங்கள் கண்டிராத உங்கள் மூளையை அது உங்களுக்கு இருக்கிறது என்று எப்படி நம்புகிறீர்கள் என்று அவரை கேட்டதற்கு, மூளையை கொண்டு நான் பேசுகிறேன், சிந்திக்கிறேன், நடக்கிறேன், அதனால் எனக்கு மூளை உண்டு என்று நம்புகிறேன் என்றார். அதே போல்தான் இறைவனும். அநேகர் கடவுளை முகமுகமாய் பார்க்காததினால் அவர் இல்லவே இல்லை என்று அர்த்தமில்லை. தேவன் தம்மை வெளிப்படுத்தும் முதல் வழி தம்முடைய கிரியைகளின் மூலமாக ஆகும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று 19ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்திலே வேதம் தெரிவிக்கிறது. நாம் நாள் தவறாமல் பகலிலே காணுகின்ற சூரியன் நமது பூமியிலிருந்து 930 லட்சம் மைல் தொலைவில் உள்ளது. நமக்கு வெகு அருகாமையில் இருக்கும் நட்சத்திரத்தின் பெயர் பிராக்சிமா சென்டாவரி என்பதாகும். பிராக்சிமா சென்டாவரி என்ற நட்சத்திரத்திலிருந்து அதனுடைய ஒளி உலகத்திற்கு வருவதற்கு 51 மாதங்கள் ஆகும்.
ஒளி ஒரு நொடிக்கு 1,86,000 மைல் வேகத்தில் செல்கிறது. அப்படி என்றால் 51 மாதங்களுக்கு எத்தனை நொடிகள் என்று கணக்கிட்டு 1,86,000 அந்த லக்கத்தால் பெருக்க பிராக்சிமா சென்டவரி என்ற நட்சத்திரத்தின் தூரம் கிடைக்கிறது. வானவெளியில் உள்ள மற்ற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் எல்லாம் இதைவிட பல மடங்கு தொலைவில் உள்ளன. இவற்றின் தூரம் மட்டுமல்ல, இவற்றின் அளவும் எண்ணிக்கையும் நம்மை திகைக்க வைக்கின்றன. மில்கி வே என்று அழைக்கப்படும் நம்முடைய பால்வெளியில் மட்டும் சுமார் 100 பில்லியன் நட்சத்திரங்கள் உள்ளன. இதுபோன்று 1,00,000 பால்வெளிகள் இருப்பதாக இதுவரை கணக்கிடப்பட்டிருக்கிறது. நாம் காணும் சூரியனானது நம்முடைய பூமியை விட 3,30,000 மடங்கு பெரியது. நம்முடைய பூமியின் எடையோ 6,600 பில்லியன் டன் ஆகும். இவற்றையெல்லாம் படைத்த தேவனை முழுவதுமாக தனது 6 அவுன்ஸ் மூளையினால் மனிதன் அறிந்து கொள்ள முயன்றால் அது முடிகிற காரியமா என்ன? ரோமர் 1:20 காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் என்று பவுல் கூறுகிறார். ஆண்டவருடைய படைப்புகள் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் வெளிப்படுத்துகின்றன. அடுத்ததாய் தேவன் தம்முடைய வார்த்தைகளின் மூலம் தம்மை வெளிப்படுத்துகிறார். கடவுளை முகமுகமாய் பார்த்தால் தான் நம்புவேன் என்று கூறும் இன்னொரு நண்பரிடம் அமெரிக்க ஜனாதிபதி யார் என்று ஒரு கேள்வி கேட்டேன். ரொனால்ட் ரீகன் என்றார் அவர். அவரை பார்த்திருக்கிறீர்களா என்றேன். இல்லை, பத்திரிகையில் வாசித்து தெரிந்து கொண்டேன் என்றார் அவர். பத்திரிகை செய்தியை எப்படி நம்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு பத்திரிகை செய்திகள் ஆதாரபூர்வமானவை ஆகும் என்றார் அவர். அப்படியே தான் தேவனும் தம்முடைய வேதத்தின் மூலம் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த வேதாகமும் ஆதாரபூர்வமானதாகும். பரிசுத்த வேதாகமும் தேவனுடைய வார்த்தைகளை உள்ளடக்கியதாகும். பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று 2 பேதுரு 1:21 தெரிவிக்கிறது. இவ்வாறு தம்முடைய சிருஷ்டிப்பின் மூலமாகவும் தமது வார்த்தைகளின் மூலமாகவும் தம்மை வெளிப்படுத்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இறுதியில் தம்மை வெளிப்படுத்தினார். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தான் அறிய முடியும். மனிதன் தேவனை அறிந்து கொள்ள தேவனே மனிதனானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மனித வடிவில் மனிதனை மீட்க வந்த அந்த தெய்வமானார். மனிதன் தேவனை தேடுவது கிறிஸ்தவம் அல்ல, தேவன் மனிதனை தேடி வந்தது கிறிஸ்தவமாகும். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தின் 1, 2 வசனங்கள் தெரிவிக்கின்றன. மனிதனாய் அவதரித்த தேவ குமாரனான இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமான புருஷராவார். அவர் எந்த புலவரின் கற்பனையிலும் தோன்றிய காவிய தலைவர் அல்ல. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தானா என்று நிரூபிப்பதற்கு முன்னதாக அவர் ஒரு சரித்திர புருஷர் தானா என்பதற்கான ஆதாரங்களை தருகிறேன், கேளுங்கள். உலக வழக்கில் இருக்கக்கூடிய வருடங்களை பிரிக்க உபயோகப்படுத்தப்படுகின்ற கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற வழக்கு சொற்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதற்கு முதல் சான்றாகும். உலகத்திலே எந்த ஒரு தேசத்தையும் எந்த ஒரு ராஜாவோ மந்திரியோ ஆட்சி செய்தாலும் அவர் கிறிஸ்துவுக்கு முன் ஆண்டாரா கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டாரா என்றுதான் சரித்திரம் குறிப்பிடுகிறது. உலக சரித்திரம் ஒரு காவிய தலைவரை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்க முடியாது. உலகத்தின் சரித்திரத்தையே இரு கூறாக பிரித்தவர் சரித்திர புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவரா? அவரை நான் நேரில் பார்த்தால் தான் நம்புவேன் என்று சிலர் கூறுகின்றனர். நெப்போலியன் போனபார்ட்டே, அலெக்சாண்டர் ஆகியோர் சரித்திரத்தில் வாழ்ந்ததாக இவர்களானால் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அலெக்சாண்டரும் நெப்போலியனும் சரித்திர பூர்வமானவர்கள் என்பதற்கு நமக்கு இருக்கும் சான்றுகள் அவர்களை குறித்த சரித்திர குறிப்புகளே. நெப்போலியனையும் அலெக்சாண்டரையும் நம்முடைய சந்ததியார் நேரில் பார்க்காததால் நெப்போலியனோ அலெக்சாண்டரோ உலகில் வாழவில்லை என்று கூறுவது எப்படி சரியாகும்? இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதை எனவே சரித்திர குறிப்புகளின் மூலமாகத்தான் நிரூபிக்க முடியும். உலகத்தின் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் பலரால் சரித்திர புத்தகமாக கருதப்படுகிற புதிய ஏற்பாட்டின் 27 புத்தகங்களும் இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதற்கு சாட்சி பகிர்கின்றன. கிபி 70 முதல் கிபி 156ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த திருச்சபையின் பிதாக்களான போலிகார்ப், யூசிபியஸ், ஐரேனியஸ், ஜஸ்டின், ஆரிஜன் ஆகியோர் இயேசு கிறிஸ்துவின் சரித்திர பூர்வீகத்திற்கு ஆதாரமான குறிப்புகளை எழுதியுள்ளனர். இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதற்கு கிறிஸ்தவ உலகத்திற்கு வெளியேயும் சான்றுகள் பல உள்ளன. அவற்றையும் கூறுகிறேன், கேளுங்கள். கொர்னேலியஸ் டாசிட்டஸ் என்ற ரோம சரித்திர ஆராய்ச்சியாளர் கிபி 52 பிறந்தவர். கிபி 112ஆம் ஆண்டிலே ஆசியாவின் கவர்னராகவும் சரித்திர எழுத்தாளராகவும் இருந்த இந்த கொர்னேலியஸ் டாசிட்டஸ்
தனது சரித்திர குறிப்பில் நீரோ மன்னன் காலத்தில் கிறிஸ்தவர்கள் ரோமாபுரியின் தீ விபத்திற்கு காரணமானவர்கள் என்று அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்றும், கிறிஸ்தவர்களின் தலைவரான கிறிஸ்டஸ் என்பவர் திபேரி ராயன் யூதேயாவை ஆண்ட காலத்தில் பிலாத்துவினால் கொலை செய்யப்பட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். கொர்னேலியஸ் டாசிட்டஸ் தன்னுடைய இன்னொரு புத்தகமான ஹிஸ்டரிஸ் என்ற புத்தகத்திலே எருசலேம் தேவாலயம் கிபி 70 பற்றி எறிந்ததை குறிப்பிடும் போது கிறிஸ்தவத்தை குறித்தும் அவர் குறிப்பு எழுதியுள்ளார். இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு வெகு அருகாமையில் வாழ்ந்த இந்த சரித்திர ஆராய்ச்சியாளர் கிறிஸ்தவத்தை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் எழுதியுள்ள குறிப்புகள் இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதற்கு சான்று பகர்கிறது. லூசியன் என்ற 2வது நூற்றாண்டில் வாழ்ந்த சரித்திர ஆராய்ச்சியாளரும் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஸ்தாபித்த காரணத்திற்காய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், தம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் சகோதரர்கள் என்று இயேசு போதித்தார் என்று குறிப்பு எழுதியுள்ளார். லூசியன் தம்முடைய இன்னொரு புத்தகமான அலெக்சாண்டர் தி ஃபால்ஸ் ப்ராஃபெட் என்ற புத்தகத்திலும் கிறிஸ்தவர்களை குறித்தும் பல குறிப்புகளை எழுதியுள்ளார். கிபி 37ஆம் ஆண்டில் பிறந்த பிளேவியஸ் ஜோசிபஸ் என்ற யூத சரித்திர ஆராய்ச்சியாளர் யூத மார்க்கத்தின் பரிசேய வகுப்பை சேர்ந்தவர். சரித்திர உலகம் ஏற்றுக்கொள்ளும் பிளேவியஸ் ஜோசிபஸ் இயேசு கிறிஸ்துவை குறித்து தம்முடைய ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் தி ஜூஸ் என்ற புத்தகத்தில் எழுதியுள்ள வார்த்தைகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். இந்நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்ற ஞானமுள்ள ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். அவரை மனிதன் என்று கூறுவது சரியாகுமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவர் அற்புதங்களை செய்கிறவராயிருந்தார். சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு அவர் போதகராக இருந்தார். அவர் யூத மார்க்கத்திலிருந்தும் புற ஜாதியிலிருந்தும் பலரை தம் பக்கமாக ஈர்த்துக் கொண்டார். அவரே கிறிஸ்து என்பவர். நம்முடைய யூத மார்க்கத்தை சேர்ந்த சில பிரதான மனிதர்களின் ஆலோசனையின்படியே பிலாத்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்றான். ஆனால் அவர் தம்முடையவர்களுக்கு 3வது நாளிலே உயிர்த்தெழுந்து காட்சியளித்தார். அவரை குறித்து தீர்க்கதரிசிகள் 10,000க்கும் அதிகமான காரியங்களை தெரிவித்துள்ளனர். அவருடைய மார்க்கத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தம்முடைய ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் தி ஜூஸ் என்ற புத்தகத்தில் பிளேவியஸ் ஜோசிபஸ் தெரிவிக்கிறார். மேலும் பிளேவியஸ் ஜோசிபஸ் தம்முடைய ஆன்டிக்விட்டிஸ் என்ற புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனான யாக்கோபை அனனியா கல்லறிந்து கொலை செய்ய ஒப்புக் கொடுத்தான் என்றும் குறிப்பு எழுதியுள்ளார். கிபி 120ஆம் ஆண்டிலே வாழ்ந்த சூட்டானியஸ் என்ற இன்னொரு ரோம சரித்திர ஆராய்ச்சியாளரும் இயேசுவை குறித்து எழுதியுள்ளார். கிறிஸ்து என்ற தலைவரின் வார்த்தைகளை பின்பற்றின யூதர்களை ரோமாபுரியில் ஹாட்ரியன் என்ற ரோம பேரரசன் நகரத்திற்கு வெளியே தள்ளினார் என்று லைஃப் ஆஃப் கிளாடியஸ் என்ற புத்தகத்தில் சூட்டானியஸ் குறிப்பு எழுதியுள்ளார். சின்ன ஆசியாவில் உள்ள பித்தினியா நாட்டின் கவர்னரான கிளைனி என்பவர் கிபி 112ஆம் ஆண்டில் டிராஜான் மன்னனுக்கு எழுதின ஒரு கடிதத்திலே பின்வருமாறு குறிப்பிடுகிறார்: கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த பல ஆண்களையும் பெண்களையும் சிறுவர்களையும் நான் கொலை செய்கிறேன். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறதினால் தான் நான் அவர்களை கொலை செய்கிறேன். அந்த கிறிஸ்தவர்கள் உம்முடைய சிலையை வணங்கும்படியும் கிறிஸ்துவை சபிக்கும்படியும் நான் கட்டளையிட்டுள்ளேன். இந்த கிறிஸ்தவர்கள் வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஓரிடத்தில் கூடி இயேசு கிறிஸ்துவை துதிக்கும் பாடல்களை மாறி மாறி பாடி தாங்கள் இனிமேல் எந்த பாவத்தையும் செய்வதில்லை என்று பொருத்தனை பண்ணிக் கொள்ளுகிறார்கள் என்று கிளைனி டிராஜான் மன்னனுக்கு எழுதின கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இக்கடிதம் இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதையும் கிறிஸ்தவ மார்க்கமும் சரித்திர பூர்வமானது என்பதையும் தெரிவிக்கிறது. சரித்திர ஆராய்ச்சியாளர்களால் குறிப்பிடப்படுகின்ற இந்த இயேசு கிறிஸ்து ரோம பேரரசனான அகஸ்டஸ் சீசர் காலத்தில் பிறந்தார் என்று வேதம் மட்டுமின்றி உலக சரித்திரமும் கூறுகிறது. இந்த அகஸ்டஸ் சீசரை லூக்கா சுவிசேஷகன் அகுஸ்து ராயன் என்று குறிப்பிடுகிறார். ரோம பேரரசனான அகஸ்டஸ் சீசரின் காலத்தில் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்றும் அந்தபடியே குடிமதிப்பு எழுதப்பட எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள் என்றும் லூக்கா தனது சுவிசேஷத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதுதான் உலகின் முதலில் எடுக்கப்பட்ட குடிமதிப்பு அல்லது சென்சஸ் ஆகும். லூக்காவின் இந்த தகவலுக்கு எதிராக அநேகர் குறை கூறி வந்தனர். ஆனால் சமீபத்தில் கிரன்ஃபெல் ஹன் என்ற ஆராய்ச்சியாளர்கள் எகிப்திலே ஒரு ஃபேப்ரஸ் சுருளை கண்டுபிடித்தனர். அதிலே அகஸ்டஸ் சீசர் காலத்திலே இவ்வாறு சென்சஸ் எடுக்கப்பட்டதாகவும் அவரவர்கள் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்ல கட்டளை விதிக்கப்பட்டார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோம பேரரசு எடுத்த உலகின் முதல் சென்சஸின் போது இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒரு மனிதன் சரித்திர பூர்வமானவனாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் பெயர் குடிமதிப்பில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். உலகின் முதல் குடிமதிப்பின் போது பிறந்ததினால் குடிமதிப்பில் பெயர் சேர்க்கப்பட்டவரான இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பது இன்னும் உறுதியாகிறது. உலக அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளும் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா
கிறிஸ்தவத்தின் விரோதிகளுக்கு கூட இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதில் எப்போதும் சந்தேகம் இருந்ததில்லை என்று தெரிவிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு கதாசிரியனின் ஒரு கற்பனை நகரத்தில் தோன்றியவர் அல்ல. அவர் பிறந்த பெத்லகேம், வளர்ந்த நாசரேத், அதிகமாய் ஊழியம் செய்த கப்பர்நகும், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த எருசலேம், இவை அனைத்துமே இன்றும் இஸ்ரேல் நாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் சரித்திர பூர்வீகத்திற்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கும் நகரங்களாகவே உள்ளன. நாத்திக கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக மாஸ்கோவிலிருந்து கடந்த 40 வருடங்களாய் செயல்பட்டுக் கொண்டு வரும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மிலிட்டன்ட் ஏத்தியிசம் என்ற ஸ்தாபனத்தினால் கூட இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதை இதுவரை நிராகரிக்க முடியவில்லை. 2000 வருடங்களுக்கு முன்னதாய் தோன்றி உலகத்தின் சரித்திரத்தை இருகூறாய் பிரித்த இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவரே. 1985 வருடம் என்ற வார்த்தையே இயேசு கிறிஸ்து தோன்றி 1985 வருடங்கள் ஆகின்றன என்ற கூற்றைத்தான் தெரிவிக்கிறது. உலகத்தின் சரித்திரத்திற்கு நடுநாயகமாய் விளங்குகிற இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவரே. சரித்திர புருஷனான இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் தேவன் தம்மை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். அந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தானா அல்லது சாதாரண ஒரு சரித்திர புருஷன் மாத்திரம் தானா என்பதற்கான ஆதாரங்களையும் தெரிவிக்கிறேன், கேளுங்கள். தேவன் மனிதனாக உலகத்தில் அவதரித்திருப்பார் என்றால் அவரிடத்தில் சில குணாதிசயங்கள் இருந்திருக்க வேண்டும். தேவன் மனிதனாக அவதரித்திருப்பார் என்றால் முதலாவதாக அவர் இந்த உலகத்தில் பிரவேசித்த விதம் இயற்கைக்கு மாறுபட்டதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாய் அவர் குற்றமற்றவராய் இருந்திருக்க வேண்டும். மூன்றாவதாய் அவர் அற்புதம் செய்கிறவராய் இருந்திருக்க வேண்டும். நான்காவதாய் அவர் தனித்தன்மை வாய்ந்தவராய் இருந்திருக்க வேண்டும். ஐந்தாவதாய் அவர் ஒருவரும் ஒரு காலம் சொல்லியிராத உன்னத வார்த்தைகளை சொல்லியிருக்க வேண்டும். ஆறாவதாய் அவர் உலகத்தில் நீடித்த செல்வாக்குடையவராய் இருந்திருக்க வேண்டும். ஏழாவதாய் அவர் மக்களுடைய ஆத்மீக தாகத்தை தீர்க்கிறவராய் இருந்திருக்க வேண்டும். எட்டாவதாய் அவர் தனது மரணத்தின் மேல் அதிகாரமுடையவராய் இருந்திருக்க வேண்டும். ஒன்பதாவதாய் இந்த உலகத்தின் முடிவிற்கு அவர் பதில் சொல்லக்கூடியவராய் இருந்திருக்க வேண்டும். இந்த 9 தகுதிகளும் எந்த ஒரு சரித்திர புருஷனிடத்தில் பூரணமாக வெளிப்பட்டதோ அவரையே தேவன் என்று ஏற்றுக்கொள்ள நம்முடைய சிந்தனை நமக்கு இடமளிக்கிறது. சரித்திர புருஷனாகிய இயேசு கிறிஸ்து இந்த 9 தகுதிகளையும் பெற்றவர் தானா என்பதற்கான ஆதாரங்களை விளக்குகிறேன், கேளுங்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்றால் அவர் உலகத்தில் பிரவேசித்த விதம் இயற்கைக்கு மாறுபட்டதாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கன்னிகைக்கு மகனாய் பிறந்தார் என்று பரிசுத்த வேதாகமும் தெரிவிக்கிறது. லூக்கா 2:4 யோசேப்பு தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு பெத்லகேமுக்கு சென்றார் என்று லூக்கா சுவிசேஷகன் தெரிவிக்கிறார். இதுவரை உலகில் எந்த மனிதனும் கன்னிகைக்கு மகனாக பிறந்ததாக கூறப்படவும் இல்லை, கூறிக்கொள்ளவும் இல்லை. ஒரே ஒரு முறை இவ்வுலகத்தில் இத்தகைய அற்புதம் நடந்தது, அவ்வளவுதான். எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பம் தரிக்க முடியும் என்று சிலர் கேட்கின்றனர். தேவன் என்று ஒருவர் இல்லாமல் இருந்தால் தான் அத்தகைய அற்புதம் நடக்க முடியாது. தேவன் ஒருவர் இருப்பாராயின் உலகின் உயிரினங்களை எல்லாம் உருவாக்கின அவருக்கு இவ்வற்புதம் எளிதான ஒரு காரியமே. மரியாள் கன்னிகையாக இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து அவருக்கு பிறப்பார் என்ற செய்தியை தேவதூதன் அவளுக்கு அறிவித்த போது அவளும் இதே கேள்வியைத்தான் தேவதூதனை கேட்டாள். லூக்கா 1:34 மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேனே என்றாள். அதற்கு தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று தெரிவிக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதனால் ஒரு கன்னியை கர்ப்பம் தரித்து ஒரு மகனை ஈண்டெடுப்பதும் தேவனுக்கு எளிதான காரியமே. மரியாள் கன்னிகையாய் இருக்க பரிசுத்தாவினால் இயேசு கிறிஸ்து அவருக்கு பிறந்ததினாலே தான் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை எத்தனை பேர் கேலி செய்தாலும் இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகைக்குத்தான் மகனாய் பிறந்தார் என்பதை மறுபடியும் திட்டவட்டமாய் அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யோசேப்பிற்கும் மரியாளுக்கும் தான் பிறந்தவர் என்றால் அவர் தேவகுமாரனாக இருக்க முடியாது. அவர் கன்னிகைக்கு மகனாக பிறந்தார் என்பதே அவர் தேவகுமாரன் என்பதற்கான முதல் ஆதாரமாகும். இயேசு கிறிஸ்துவை எதிர்த்த யூதர்கள் கூட இயேசுவை இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா என்றுதான் சொன்னார்களே தவிர யோசேப்பின் குமாரன் என்று சொல்லவில்லை. மரியாள் யோசேப்பிற்கு நியமிக்கப்பட்டிருக்கையிலே அவர்கள் இருவரும் கூடி வரும் முன்னே மரியாள் கர்ப்பவதியானாள் என்ற செய்தி எல்லாரும் அறிந்திருந்த ஒன்றாய் இருந்ததினால் தான் இயேசுவை எதிர்த்த யூதர்கள் அவர் தகப்பன் இல்லாமல் பிறந்தவர் என்று தங்களுடைய புத்தகங்களில் குறித்துள்ளனர். யூதர்களின் ஆகமங்களான
டால்முட்டில் இயேசு கிறிஸ்து ஜேஷு பென் பண்டேரா என்று அழைக்கப்படுகிறார். பண்டேரா என்ற வார்த்தை பார்த்தினாஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாகும். பார்த்தினாஸ் என்ற வார்த்தைக்கு கன்னிகை என்று அர்த்தமாம். இயேசுவை எதிர்த்த யூதர்களுடைய புத்தகங்களும் கூட இயேசு கிறிஸ்து கன்னிகைக்கு மகனாய் பிறந்தவர் என்றே தெரிவிக்கின்றன என்பதை கவனியுங்கள். மேலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதற்கு காரணம் அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதே ஆகும். தான் யோசேப்பிற்கும் மரியாளுக்கும் பிறந்தவர்தான் என்று அவர் சொல்லியிருப்பார் என்றால் அவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பார். எந்த ஒரு மனிதனும் ஒரு பொய்க்காக தன் உயிரையே தியாகம் செய்ய மாட்டான். ஒரு உண்மைக்காக வேண்டும் என்றாலும் தன் உயிரை ஒருவன் கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்து தான் கன்னிகைக்கு பிறந்தார் என்ற உண்மைக்காகவே தன் ஜீவனையும் இழந்தார். மேலும் இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகைக்குத்தான் பிறந்தார் என்ற உண்மையை திட்டவட்டமாய் அறிந்திருக்கக்கூடியவள் இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாள் மாத்திரமே. எனக்கும் யோசேப்பிற்கும் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு தேவனுடைய குமாரன் அல்ல, நான் கன்னிகையாய் இருந்தபோது அவர் பிறக்கவில்லை என்று சனகரின் சங்கத்தின் முன்னதாக மரியாள் தெரிவித்திருப்பாள் என்றால் இயேசு விடுதலை செய்யப்பட்டிருப்பார். இயேசு கிறிஸ்து கன்னிகைக்கு பிறந்தார் என்ற உண்மைக்காகவே சிலுவையில் அறையப்பட்டார். மரியாள் தன்னுடைய வாலிப மகன் ஆணிகளினால் கடாவப்பட்டு உதிரம் சிந்த சிலுவையில் தொங்கின போது அவளுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போன போது அவள் அதை பொறுமையுடன் சகித்துக் கொண்டதற்கு இயேசு கிறிஸ்து தான் கன்னிகையாய் இருக்கும் போதே அவர் பிறந்தார் என்ற உண்மையே காரணமாகும். 2000 வருடங்களுக்கு முன்னதாய் இவ்வுலகத்தில் தோன்றிய சரித்திர புருஷனான இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு மாறுபட்ட நிலைமையிலே இவ்வுலகத்தில் பிரவேசித்ததால் அவர் ஆண்டவர் என்று அழைக்கப்படுவதற்கான முதல் தகுதியை பெறுகிறார். இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் இருப்பார் என்றால் இரண்டாவது தகுதியாக அவர் குற்றமற்றவராய் இருந்திருக்க வேண்டும். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் இருந்த நாட்களில் கேட்டபோது ஒருவனும் எந்த குற்றத்தையும் அவர் மேல் சுமத்த முன் வரவில்லை. என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று இதுவரை உலகில் எந்த அரசியல் தலைவரோ மத தலைவரோ கேட்டதும் இல்லை, கேட்கப் போவதும் இல்லை. அப்படியே துணிந்து கேட்பார்கள் என்றால் என்ன நடக்கும் என்பதை அவர்களும் அறிவார்கள், நாமும் அறிவோம். இயேசு கிறிஸ்துவிற்கு மரண தண்டனை விதித்த பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தாரும் அவருக்கு விரோதமாக ஆதாரங்களை தேடின போது ஒன்றும் அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வொருவில்லை என்று மார்க்கு சுவிசேஷத்தின் 14ஆம் அதிகாரத்தின் 55ஆம் 56ஆம் வசனங்கள் தெரிவிக்கின்றன. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்த பிலாத்து, இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை என்றான். மேலும் அவன் இயேசுவை நீதிமான் என்றான். அவனுடைய மனைவியும் கூட இயேசு கிறிஸ்துவை நீதிமான் என்றாள். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன் என்றான். இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனும் இயேசுவோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்றான். இயேசு கிறிஸ்துவின் மரண தண்டனையை நிறைவேற்றின நூற்றுக்கு அதிபதி மெய்யாகவே இந்த மனிதன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசு கிறிஸ்துவை குறித்து சரித்திரம் என்ன கூறுகிறது என்பதையும் தெரிவிக்கிறேன். பிலிப் ஷாப் என்ற சரித்திர ஆராய்ச்சியாளர் மனித வர்க்கத்தின் மகா பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து என்று தெரிவிக்கிறார். கென்னத் ஸ்காட் என்ற சரித்திர ஆராய்ச்சியாளர் தான் குற்றம் செய்த ஒரு மனிதன் என்ற குற்ற உணர்வினால் பாதிக்கப்படாத ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று தெரிவிக்கிறார். கிறிஸ்தவத்திற்கு விரோதமானவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறினதையும் தெரிவிக்கிறேன், கேளுங்கள். பிளேட்டோ தனது வார்த்தைகளில் தனது கற்பனையில் உருவான ஒரு கற்பனை நீதிமானை விவரிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களையே அவனுக்கு குறிப்பிடுகிறார் என்று ரூசோ தெரிவிக்கிறார். உலகிலேயே உயர்ந்த பூரண புருஷன் இயேசு கிறிஸ்துவே என்று எமர்சன் தெரிவிக்கிறார். துன்மார்க்கமும் பாவமும் நிறைந்த உலகத்தில் சுமார் 15 மில்லியன் நிமிடங்கள் என் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். ஒவ்வொரு நிமிடமும் அவர் பரிசுத்தராகவே வாழ்ந்து முடித்தார். மூன்றாவதாய், தேவன் மனிதனாய் அவதரித்திருந்தால் அவர் அற்புதம் செய்கிறவராய் இருந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். அவர் அற்புதம் செய்ததில் ஒரு நோக்கம் இருந்தது. வித்தைக்காரனை போல வேடிக்கை காட்டவோ மக்களை கவர்ச்சிக்கவோ அவர் அற்புதம் செய்யவில்லை. வியாதியஸ்தர்களை குணப்படுத்தும் போது அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை குணப்படுத்தினார். அவர் செய்த அற்புதங்களில் சில விதிமுறைகள் பின்பற்றப்பட்டன. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு அதிகமானவர்களை போஷித்த அவர் எப்போதும் மக்களுக்கு அற்புத சாப்பாட்டை கொடுத்துக் கொண்டே இருக்கும் அமுத சுரவியாக செயல்படவில்லை. அவர் அற்புதங்கள் செய்ததில் ஞானம் இருந்தது. அவரை எதிர்த்த யூதர்கள் கூட இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை மறுக்கவில்லை. யூதர்களுடைய ஆகமங்களான சனகரினும்
டால்முட்டும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார் என்ற குறிப்புகளை தெரிவிக்கின்றன. இயேசுவை எதிர்த்த யூதர்கள் அவர் ஓய்வு நாளிலே பிணியாளிகளை குணமாக்கினார் என்றும் பிசாசினாலே அற்புதங்களை செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார்களே தவிர இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தில் அவர்களால் குறை காண முடியவில்லை. கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து கிறிஸ்தவத்தை அழிக்க முற்பட்ட ஜூலியன் என்ற ரோம பேரரசன் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளான். 300 வருடங்களுக்கு முன் இயேசு என்ற ஒருவர் வாழ்ந்தார். அவர் பெத்சாய்தா பெத்தானியா கிராமங்களில் சப்பாண்டிகளை நடக்க செய்தார், குருடர்களை காண செய்தார், பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினார். இதை தவிர மகத்தான ஒன்றையும் இயேசு செய்துவிடவில்லை. இவ்வாறு கிறிஸ்தவத்திற்கு எதிராய் தான் எழுதியுள்ள புத்தகத்தில் ஜூலியன் குறிப்பிட்டுள்ளான். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் கற்பனை நகரங்களிலோ கற்பனை இடங்களிலோ நடக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவால் குணமாக்கப்பட்ட குருடன் தன் கண்களை கழுவின சிலோவாம் குளம் இன்றும் எருசலேமில் சாட்சியாய் நிற்கிறது. 38 வருடமாய் படுத்த படுக்கையாய் இருந்தவனை இயேசு கிறிஸ்து நடக்க செய்த அற்புதம் நிகழ்ந்த பெதஸ்தா குளம் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் எருசலேமிலே கண்டுபிடிக்கப்பட்டு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. யவீருவின் மகளை இயேசு உயிரோடு எழுப்பின கப்பர்நகும் இன்றும் இஸ்ரேலிலே உண்டு. விதவையின் மகனை இயேசு உயிரோடு எழுப்பின நாயினூரும் இஸ்ரேலிலே உண்டு. இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பின பெத்தானியா கிராமமும் அங்கே லாசருவின் கல்லறையும் இன்றும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்திற்கு சாட்சி பகர்ந்து கொண்டிருக்கின்றன. லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பின போது அவருடைய எதிரிகள் அந்த அற்புதத்தில் குறை கண்டுபிடிக்க முடியாமல் இயேசு உயிரோடு எழுப்பின லாசருவை கொலை செய்யத்தான் வகை தேடினார்கள் என்று வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் விரோதிகளுக்கு கூட அவர் அற்புதம் செய்கிறவராய் இருந்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை இது தெரிவிக்கிறது. இயேசு கிறிஸ்து கலந்து கொண்ட திருமணத்திலே அவரது முதல் அற்புதம் நடந்தேறியது. பழைய ஏற்பாட்டில் ஜலம் சாபத்தினால் இரத்தமானது. புதிய ஏற்பாட்டில் சாபத்திலிருந்து நம்மை மீட்ட இயேசுவினால் ஜலம் இனிமையான திராட்சரசமானது. நிறமற்ற ஜலம் அற்புத மூர்த்தியாம் தேவகுமாரனாம் இயேசுவை கண்டு நாணி சிவந்தது. இயேசு கிறிஸ்து கலந்து கொண்ட திருமணம் தடையில்லாமல் நடந்தேறியது. இயேசு கிறிஸ்து கலந்து கொண்ட 3 மரண சடங்குகளும் நிறைவேறவில்லை. இயேசு கிறிஸ்து அற்புதமூர்த்தி. தேவன் மனிதனாய் அவதரித்திருப்பார் என்றால் அவர் தனித்தன்மை வாய்ந்தவராய் இருந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தின் எல்லா தலைவர்களையும் விட தனித்தன்மை வாய்ந்தவராய் வாழ்ந்தார். ஹெய்ஜி வெல்ஸ் என்ற கிறிஸ்தவர் அல்லாத சரித்திர ஆராய்ச்சியாளரை உலக சரித்திரத்திலே நிலையான அடிச்சுவட்டை விட்டு சென்ற தலைவர் ஒருவர் யார் என்று கேட்டபோது ஒரு மனிதனின் உயர்ந்த தன்மையையும் சரித்திர பூர்வீகமான தகுதிகளையும் வைத்து கணக்கிட்டால் இயேசு கிறிஸ்து ஒருவரே மிகவும் அழுத்தமான நிலையான அடிச்சுவட்டை உலகில் விட்டு சென்றவர் என்று தெரிவித்தார். சார்ல்ஸ் லாம்ப் அவர்களை கிறிஸ்து உங்களுடைய அறைக்குள் திடீரென்று இப்போது வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஷேக்ஸ்பியர் நம் அறைக்குள் இப்போது நுழைவார் என்றால் நாம் அவரை வரவேற்க எழுந்து நிற்போம். ஆனால் இயேசு இப்போது என் அறைக்குள் வருவார் என்றால் அவர் முன் தாழ விழுந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை முத்தமிட நான் முயற்சிப்பேன் என்றார். கிறிஸ்தவத்திற்கு எதிரான கொள்கையை உடையவராயிருந்த G.A. ராஸ் என்ற ஆராய்ச்சியாளர் இயேசு கிறிஸ்து என்ற தேவகுமாரனே இந்த உலகில் வாழ்ந்த மனிதர்களுக்குள் எல்லாம் உயர்ந்த ஆழ்தத்துவம் உடையவராவார் என்று தெரிவிக்கிறார். உலகில் வேறு எவருக்கும் இல்லாத செல்வாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு என்று அவர் தெரிவிக்கிறார். கிறிஸ்தவர் அல்லாதவரான ரூசோ இயேசு கிறிஸ்துவை குறித்து பின்வருமாறு கூறுகிறார். சுவிசேஷங்கள் அறிவிக்கிற சரித்திர புருஷனான இயேசு எப்படி ஒரு மனிதனாக இருக்க முடியும்? அவருடைய நடவடிக்கைகளில் எத்தனை இனிமை, எத்தனை பரிசுத்தம், உள்ளத்தை ஆட்கொள்ளக்கூடிய நீதியுள்ள போதனைகள் அவரது போதனைகள். அவருடைய உபதேசங்களில் எத்தனை ஞானம், அவருடைய உயர்விலே எவ்வளவு தாழ்மை, அவருடைய பதில்களில் எத்தனை விவேகம், எத்தனை நீதி. இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை குறித்து ரூசோ தெரிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தனித்தன்மை வாய்ந்தவர் என்பதற்கு இது போன்ற சான்றுகள் எண்ணில் அடங்காதவைகளாக உள்ளன. உலக அறிஞர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்ற கலைக்களஞ்சியம் இயேசு கிறிஸ்துவை விவரிக்க 20,000 வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. அரிஸ்டாட்டலுக்கு அல்ல, அலெக்சாண்டருக்கும் அல்ல, சிசரோவுக்கும் அல்ல, ஜூலியஸ் சீசருக்கு அல்ல, நெப்போலியன் போனபார்ட்டேவுக்கும் அல்ல, புத்தருக்கும் அல்ல, கன்ஃபியூஷியஸுக்கும் அல்ல. ஏன் நேரத்தை வீணடிப்பானேன்? உலகத்தின் எந்த சரித்திர தலைவனுக்கும் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அவரை விவரிக்க 20,000 வார்த்தைகளை என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா உபயோகித்துள்ளது. இயேசு கிறிஸ்து தெய்வீகத்தின் தாழ்மையும் மனுஷீகத்தின் சிகரமும் ஆவார். இயேசு கிறிஸ்து தனித்தன்மை வாய்ந்தவர்.
ஐந்தாவதாய், தேவன் மனிதனாய் தோன்றியிருப்பார் என்றால் அவர் எந்த மனிதனும் ஒரு காலும் கூறியிராத உன்னத வார்த்தைகளை உரைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தவர்கள் கூட அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் உரைக்கிறது. இயேசுவை கைது செய்ய வர அனுப்பப்பட்ட ரோம போர் வீரர்கள் கூட அந்த மனுஷன் பேசுகிறதைப் போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்று கூறி அவர் வார்த்தைகளை கேட்டு வாயடைத்து போய் தாங்கள் அவரை கைது செய்ய வந்ததை மறந்து திரும்பினார்கள். உலகத்தின் பல அறிஞர்களும் தங்கள் கருத்துக்களை எல்லாம் சொல்லும் போது தங்கள் வார்த்தைகளை உலகம் ஏற்றுக்கொள்ளுமா என்ற நிச்சயம் இல்லாமலேயே சொன்னார்கள். பல அறிஞர்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய கல்லறைக்குள்ளே அவர்களுடனே உறங்குகின்றன. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரமே வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று தாம் வாழ்ந்தபோதே நிச்சயத்தோடே சொன்னார். தன் வார்த்தைகளுக்கு அழியாமை உண்டு என்று சவால் விட்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. Jesus Christ was the only person who claimed eternity for his words. What human teacher ever dared to claim an eternity for his words? His words were passed into law. They were passed into doctrines. They were passed into proverbs. They were passed into consolations. They were passed into poems. But they have never passed away. இயேசுவின் வார்த்தைகள் சட்டங்களாக மாறியுள்ளன, தத்துவங்களாக மாறியுள்ளன, நீதிமொழிகளாக மாறியுள்ளன, ஆறுதலின் வார்த்தைகளாக மாறியுள்ளன, பாடல்களாக மாறியுள்ளன. அவை உருமாறி மாத்திரம் போகவில்லை. கலையில், நாகரிகத்தில் பழமையானவைகள் புதிய தலைமுறையினரால் கைவிடப்படுகின்றன. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்னதாக உரைக்கப்பட்ட இயேசுவின் வார்த்தைகளோ எந்த சந்ததியும் விரும்புகிறதாயும் எல்லா சந்ததிக்கும் பொருந்துகிறதாயும் அவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்கிறதாயும் இருக்கிறது. கடந்த 2000 வருடங்களாக அவர் உலகத்தின் வெளிச்சமாயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகவில்லை. ஜே.டி. ஃபிஷர் என்ற மனோதத்துவ நிபுணர் பின்வருமாறு கூறுகிறார்: உலகத்தின் எல்லா மனோதத்துவ நிபுணர்களும் மனோதத்துவ மருத்துவர்களும் மனோ சுகத்திற்கு தேவை என்று கொடுத்துள்ள ஆலோசனைகளில் மருத்துவ ரீதியான வார்த்தைகளை எல்லாம் நீக்கிவிட்டு அவற்றின் கருத்துக்களை மாத்திரம் எடுத்து உலகத்தின் சிறந்த புலவரிடத்தில் கொடுத்து கவிதையாக வடிக்கச் சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கமாக இருக்கும். இயேசுவின் வார்த்தைகளை குறித்து மனோ தத்துவ நிபுணரான ஜே.டி. ஃபிஷர் இவ்வாறு தெரிவிக்கிறார்: உலகத்தின் மனித சமுதாயத்தில் உருவான எந்த புரட்சியையும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளினால் உருவான புரட்சிக்கு ஒப்பிடவே முடியாது என்று மேரி ஆப்கின்ஸ் தெரிவிக்கிறார். ஞான மார்க்கங்கள் வரும் போகும், சாம்ராஜ்யங்கள் எழும்பும் அழியும், ஆனால் இயேசு எப்போதும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருப்பார். ஆறாவதாய், தெய்வம் மனிதனாக அவதரித்திருப்பார் என்றால் அவர் நீடித்த செல்வாக்குடையவராய் இருந்திருக்க வேண்டும். கென்னத் ஸ்காட் என்ற சரித்திர ஆராய்ச்சியாளர் பூமி என்ற கிரகத்தில் வாழ்ந்து நீடித்த செல்வாக்குடையவராய் இருப்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. காலம் செல்ல செல்ல அவருடைய செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்று தெரிவித்துள்ளார். இயேசு கிறிஸ்து தோன்றி 2000 வருடங்கள் உருண்டோடியும் அவரது செல்வாக்கு மறையவில்லை, மாறாக அது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. கலிலேயனான ஒரு தச்சன் தன்னை உலகத்தின் ஒளி என்று உரைத்து இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் உலக மக்கள் பெரும்பான்மையினராலும் அங்கீகரிக்கப்பட்டவராக இருப்பார் என்றால் அது அவருடைய தெய்வீகத்தினால் உருவான நீடித்த செல்வாக்கையே காட்டுகிறது. இயேசு அவர் உலகத்தில் இருந்த நாட்களில் எந்த புத்தகத்தையும் எழுதவில்லை. ஆனால் இன்று அவரை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் உலகிலேயே அதிகம். அவர் ஒரு பாடலையும் எழுதவில்லை, ஆனால் அவரை பற்றி எழுதப்பட்ட பாடல்கள் தான் இன்று உலகிலேயே அதிகம். இயேசுவுக்கென்று ஒரு ராணுவமும் இருந்ததில்லை, ஆனால் அவர் வெற்றி கொண்ட இதயங்களோ ஏராளம் ஏராளம். தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய ஒரு சேனையை அவர் திரட்டவில்லை, ஆனால் அவருடைய வார்த்தைகளின் கட்டளையினால் தங்கள் ஆயுதங்களை கீழே வைத்தவர்கள் அநேகர். இயேசு கிறிஸ்து மனோ தத்துவம் படித்தவர் அல்ல, ஆனால் அவர் இணைத்த இதயங்களோ எண்ணிலடங்கா. அவர் எந்த தேசத்தையும் எந்த கிராமத்தையும் கூட ஆண்டதில்லை, ஆனால் அவர் குடிக்கொண்டு ஆளும் இதயங்களோ கணக்கில் அடங்கா. அவர் எந்த மருத்துவக் கல்லூரியும் படிக்கவில்லை, ஆனால் அவரால் குணமாக்கப்பட்டோர் ஏராளம். அவருடைய நாமத்தினால் இன்றும் குணமாக்கப்படுபவர்களும் ஏராளம். அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கென்று ஒரு அலுவலகமும் கூட இருந்ததில்லை, ஆனால் அவருடைய நற்செய்தியை பரப்ப இன்று உலகமெங்கும் ஆயிரக்கணக்கான அலுவலகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவுக்கென்று சொந்தமாய் ஒரு வீடும் இருந்ததில்லை, ஆனால் இன்று அவரை ஆராதிக்க உலகமெங்கும் பரவியுள்ள ஜெப வீடுகள் பல லட்சம். அவருக்கென்று ஒரு குடும்பமும் இருந்ததில்லை, ஆனால் இன்று அந்த இயேசுவின் குடும்பத்தில் இருப்போர் பல கோடி. அவர் உலகில் இருந்த நாட்களில் 200 மைல்களுக்கு மேல் அவர் நடந்ததே இல்லை. ஒரே ஒரு முறை தவிர அவர் வெளிநாடு சென்றதில்லை, ஆனால் இன்று அவர்
அவர் பெயர் கேள்விப்படாத நகரங்களே உலகில் இல்லை. இரும்பு திரை நாடுகளுக்குள்ளும் ஊடுருவி அவருடைய சுவிசேஷத்தின் வார்த்தைகள் கடந்து செல்லுகின்றன. தன்னன் தனியராய் 2000 வருடங்களுக்கு முன் அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஸ்தாபித்தார். ஆனால் இன்றைய உலகில் உள்ள 4.75 பில்லியன் மக்களில் பெரும்பான்மையானோர் அந்த இயேசுவின் பக்கம். நெப்போலியன் போனபார்ட்டே இவ்வாறு கூறுகிறான்: அலெக்சாண்டர், சீசர், சார்லே மேகனே, நான் எல்லாருமே பலாத்காரத்தினால் எங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே அன்பினால் தம் ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர். அவருக்காய் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாயிருப்பார்கள். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து நெப்போலியன் கூறின வார்த்தைகள். 2000 வருடங்களுக்கு முன்னதாக இயேசு இயற்கை விதிகளுக்கு மாறுபட்ட நிலைமையிலே இவ்வுலகில் பிரவேசித்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஏரோதுவினால் அவரை மறைக்க முடியவில்லை. கல்லறை அவரை மூடி வைக்கவும் முடியவில்லை. காலத்தினால் அவரை மறக்க வைக்கவும் முடியவில்லை. அவர் பரலோகத்தின் உன்னத மகிமையிலே வீற்றிருக்கிறவர், தேவனால் புகழப்பட்டவர், தேவ தூதர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர், பரிசுத்தவான்களால் விரும்பப்படுகிறவர், பிசாசுகளுக்கு பயத்தை உருவாக்கினவர். அவர் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. நீடித்த செல்வாக்குடையவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவரும், தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருப்பவரும், அநேகருடைய இதயங்களில் கொடிகொண்டிருப்பவரும் இயேசு ஒருவரே. ஏழாவதாய், தேவன் மனிதனாக அவதரித்திருப்பார் என்றால் அவர் மனிதனுடைய ஆத்மீக தாகத்தை தீர்க்கிறவராயிருந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உலக மக்களின் ஆத்மீக தாகத்தை தீர்க்கிறவராயிருந்தார். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் தாகமடையான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படம் வந்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் எந்த சரித்திர புருஷனும் இதுவரை உலகில் கூறியிராத வார்த்தைகள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் எந்த மனிதனையும் தேற்றும், ஆறுதல் அளிக்கும், சமாதானம் வழங்கும், ஆத்மீக தாகத்தை தீர்க்கும் வார்த்தைகளாகும். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஒரு ஆத்மீக வேட்கை அவனை உந்திக் கொண்டிருப்பதினால் தான் தேவனை தேட பல முயற்சிகளை அவன் மேற்கொண்டிருக்கிறான். எகிப்தின் பிரமிடுகளும் நமது தேசத்தின் வானளாவும் கோபுரங்களும் புண்ணிய யாத்திரைகளும் சமய விழாக்களும் மனிதனது ஆத்மீக தாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. தெய்வ நம்பிக்கை அற்றவர்களும் கூட இதே ஆத்மீக தாகத்தினால் உந்தப்பட்டு தங்கள் இயக்கங்களின் தலைவர்களுக்கு கடவுள் ஸ்தானத்தை கொடுத்து அவர்களை பின்பற்றுகின்றனர், வணங்குகின்றனர், அவர்களுக்கு சிலை வைக்கின்றனர், விழாக்கள் எடுக்கின்றனர். மனிதனுக்கு இருக்கும் இந்த ஆத்மீக தாகத்தை தீர்க்க வல்லவர் இயேசு கிறிஸ்துவே. பிலிப் ஷாஃப் என்ற சரித்திர ஆராய்ச்சியாளர் இயேசு கிறிஸ்து மனிதனின் இருதயத்திற்கு பேசுகிறவராகவும் மனிதனுடைய ஆத்மீக தாகத்தை தீர்க்கிறவராகவும் இருந்தார் என்று தெரிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தங்கள் ஆத்மீக தாகத்தை தீர்த்தார் என்பதற்கு இன்று கோடிக்கணக்கான பேர் சாட்சி சொல்ல வருவார்கள். குளோரோஃபார்ம் என்ற மயக்க மருந்தை கண்டுபிடித்தவரும் மகப்பேறு மருத்துவத்தின் தந்தை என பெயர் பெற்றவரும் தலை சிறந்த விஞ்ஞானியுமான ஜேம்ஸ் சிம்சன் அவர்களிடம் உங்களுடைய முக்கியமான கண்டுபிடிப்பு எது என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர், நான் ஒரு பாவி, இயேசு கிறிஸ்துவே என் இரட்சகர் என்பதே என் கண்டுபிடிப்புகளில் மிகவும் உயர்ந்ததாக நான் கருதுகிறேன் என்றாராம். இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய ஆத்மீக தாகத்தை தீர்க்கிறவராயிருந்தார். எட்டாவதாய், தேவன் மனிதனாக அவதரித்திருப்பார் என்றால் அவர் தன் மரணத்தின் மேல் அதிகாரமுடையவராய் இருந்திருக்க வேண்டும். ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்ற வார்த்தையை உலகில் சொன்னவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அது மாத்திரமல்லாமல் தான் உயிரோடு இருக்கும் போதே தான் என்ன விதமான மரணத்தை அனுபவிப்பேன் என்றும் இயேசு கிறிஸ்து முன்னறிவித்தார். யூத மார்க்கத்தை சேர்ந்த இயேசு கிறிஸ்து மரண தண்டனை விதிக்கப்பட்டார் என்றால் அவர் கல்லெறியுண்டு கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தான் சிலுவையில் அறையுண்டு மரிப்பேன் என்று முன்னறிவித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது ஒரு சரித்திர பூர்வமான நிகழ்ச்சியே ஆகும். இயேசு கிறிஸ்து கபத்தா என்ற இடத்தில் விசாரிக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டார் என்று வேதம் தெரிவிக்கிறது. இந்த கபத்தா என்ற இடம்
புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு இன்றும் எருசலேமில் சாட்சியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்த பிலாத்து சரித்திர பூர்வமானவனா என்பதை குறித்து அநேகர் கேள்வி எழுப்பி வந்தனர். 1962 சிசேரியா பட்டணத்தில் நடந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி பிலாத்து சரித்திர பூர்வமானவனே என்பதற்கான தகவல்களை தந்துள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் மரண தண்டனைகள் ரோம பேரரசினால் சிலுவையில் தான் நிறைவேற்றப்பட்டன என்பதற்கு ஆதாரமான குறிப்புகளும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 1968 ஜூன் மாதம் இஸ்ரேலே தேசத்து புதைப்பொருள் ஆராய்ச்சி கழகம் எருசலேமிலே மேற்கொண்ட ஆராய்ச்சியின் போது சில கல்லறைகள் தோண்டி எடுக்கப்பட்டன. ஒரு கல்லறையில் யோகன்னான் பென் ஹகால்கால் என்பவனுடைய எலும்புகூடு கண்டுபிடிக்கப்பட்டது. அவனுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்ட நிலைமையிலும் அவனுடைய காலின் மூட்டுக்கள் உடைக்கப்பட்ட நிலைமையிலும் இருக்க அந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் அவன் சிலுவையில் அறையப்பட்டு மரித்திருக்க வேண்டும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆராய்ச்சிகளின் போது இந்த எலும்புக்கூடு முதல் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தது என்பதும் தெரிய வந்தது. எருசலேமில் கண்டுபிடிக்கப்பட்ட யோகன்னானின் எலும்புக்கூடு சிலுவையில் எப்படி ஒருவன் அறையப்படுவான் என்பதற்கான ஆதார குறிப்புகளை தந்துள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் பின்பற்றப்பட்டு வந்த மரண தண்டனை முறைப்படியே இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார் என்பதனால் அவரது மரணம் சரித்திர பூர்வமானது என்பது உறுதி செய்யப்படுகிறது. தாலஸ் என்ற ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் கிபி 52 தாம் எழுதிய சரித்திர குறிப்பில் இயேசு இறந்தபோது ஒரு பெரிய அந்தகாரம் தேசத்தை மூடினது என்று எழுதியுள்ளார். இயேசு தம் ஜீவனை விட்ட போது தேசத்தின் மீது ஒரு அந்தகாரம் சூழ்ந்தது என்ற வேதத்தின் குறிப்பை தாலஸின் வார்த்தைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் சரித்திர ஆசிரியரான தாலஸ் இந்த அந்தகாரம் சூரிய கிரகணத்தினால் ஏற்பட்டது என்று தெரிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை என்று சிலுவையில் அறையப்பட்டார். பஸ்கா பண்டிகை பௌர்ணமி நாட்களில் கொண்டாடப்படுவதாகும். பௌர்ணமி நாட்களில் சூரிய கிரகணம் தோன்றாது. எனவே தேசத்தின் மீது சூழ்ந்த அந்தகாரம் இயேசுவின் மரணத்தினால் ஏற்பட்ட அற்புதமேயாகும். தாலஸின் சரித்திர குறிப்பு இயேசு கிறிஸ்துவின் சரித்திர பூர்வமான மரணத்தை உறுதிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமான மரணத்தை அனுபவித்தவர் மாத்திரமல்ல, அவர் சரித்திர பூர்வமாக உயிர் தெழுந்தவரும் கூட. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை மாத்திரமல்லாமல் தன்னுடைய உயிர் தெழுதலை முன்னறிவித்தார். மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்திருப்பார் என்று தன் உயிர் தெழுதலை குறித்து இயேசு முன்னறிவித்தார். இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களிலே அதை எழுப்புவேன் என்று தன் சரீரமாகிய தேவாலயத்தை குறித்து இயேசு கிறிஸ்து முன்னறிவித்தார். மேலும் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லை என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நான் உயிர்த்தெழுந்து பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து முன்னறிவித்திருந்தார். தம்முடைய உயிர்த்தெழுதலில் அவருக்கு இருந்த நிச்சயத்தை இவ்வார்த்தைகள் தெரிவிக்கின்றன. தன்னுடைய உயிர்த்தெழுதலை மாத்திரமல்ல, தான் உயிர்த்தெழுந்த பிறகு எங்கு செல்வேன் என்பதையும் இயேசு கிறிஸ்து முன்னறிவித்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு எதிராய் உலகம் இதுவரை ஒரு சில காரணங்களை தெரிவித்துள்ளது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு எதிரான கருத்துக்களை கொடுத்தவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சரித்திர சம்பந்தமானவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறவர்களே. இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் தான், ஆனால் அவர் உயிர்த்தெழவில்லை என்பதுதான் உயிர்த்தெழுதலுக்கு எதிரான கொள்கைகளை தெரிவித்துள்ள ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாகும். உலகம் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு எதிராய் 4 கொள்கைகளை தெரிவித்துள்ளது. முதல் கொள்கை சூன் தியரி, அதாவது மயக்க கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது உண்மையே, ஆனால் அவர் சிலுவையில் மரிக்கவில்லை. அவர் மயக்கமான நிலைமையில் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டார். அவருடைய சிநேகிதரால் கல்லறையில் வைக்கப்பட்டார். கல்லறையில் மயக்கம் தெளிந்து அவர் வெளியே வந்தார், எல்லாருக்கும் காணப்பட்டார் என்பதே இந்த மயக்க கொள்கையாகும். இந்த மயக்க கொள்கை கிபி 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உருவானது. கிபி 18ஆம் நூற்றாண்டு வரை யாருமே இவ்வளவு புத்திசாலித்தனமான விளக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு எதிராக கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 1800 ஆண்டுகள் கழித்துத்தான் இந்த மயக்க கொள்கை உருவாகி இருக்கிறது என்றால் இதனுடைய ஆதாரத்தை குறித்து நீங்களே நிதானிக்கலாம். இருந்தாலும் இந்த மயக்க கொள்கைக்கான பதில்களையும் இச்செய்தியில் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் மரித்தார் என்பதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர் அனுபவித்த வேதனைகளையும் பாடுகளையும் ஆராய்ந்து பார்த்தால் எந்த ஒரு மனிதனும் அவர் சிலுவையில் மரித்திருக்க மாட்டார் என்ற முடிவுக்கு வரமாட்டான். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலேயே இரத்த வியர்வை சிந்த ஆரம்பித்தார். மனிதனுக்கு இரத்த வியர்வை உண்டாகுமா? ஒரு மனிதனுடைய ஆத்தும வேதனை அதிகமாகும் என்றால் அவனுடைய இரத்த நாளங்களும் வியர்வை நாளங்களும் விரிவடைய அவனது வியர்வையோடு இரத்தமும் கலந்து வெளிப்படும் என்று மருத்துவ விஞ்ஞானிகள் கருத்து தெரிவித்துள்ளனர்.
இரத்த வியர்வை சிந்தினதினால் நலிவுற்ற இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவே 6 விசாரணைகளை கடந்து சென்றார். மரண தண்டனை விதிக்கப்படுகிற எந்த குற்றவாளியும் இரவிலே விசாரிக்கப்படக்கூடாது. ஆனால் சட்ட விதிகளை மீறி இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். முதலில் பிரதான ஆசாரியனான அனனியா முன்னதாக இயேசு விசாரிக்கப்பட்டார். இரண்டாவது முறையாக காய்பாவின் முன்னதாக விசாரிக்கப்பட்டார். மூன்றாவது முறையாக சனகரின் சங்கத்தினால் விசாரிக்கப்பட்டார். நான்காவதாக பிலாத்துவினால் விசாரிக்கப்பட்டார். ஐந்தாவதாய் ஏரோதுவினால் விசாரிக்கப்பட்டு மறுபடியும் பிலாத்துவின் கொண்டு வரப்பட்டு 6வது விசாரணையை கடந்து சென்றார். ஆக மொத்தம் ஒரே இரவிலே 6 முறை விசாரணை செய்யப்பட்டார். இந்த விசாரணைகளுக்கு பிறகு தூக்கமின்மையினாலும் இரத்த வியர்வை சிந்தினதினாலும் நலிவுற்றிருந்த அவர் வாரினால் அடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டார். ரோம சவுக்கடி எப்படி இருந்திருக்கும் என்பதற்கான சரித்திர புதைப்பொருள் ஆராய்ச்சி குறிப்புகள் இப்போது கிடைத்துள்ளன. ரோம சவுக்கு நீண்ட தோலினாலான இழைகளோடு கூடியதாயிருக்கும். அந்த இழைகளில் ஈய குண்டுகள் பதிக்கப்பட்டிருக்கும். வாரினால் அடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுக்கப்படும் எந்த கைதிக்கும் அவனுடைய இடுப்பு வரைக்கும் துணி நீக்கப்படும். அவனுடைய 2 கரங்களும் ஒரு மரத்திலே அவன் குனிந்திருக்க கட்டப்பட்டு அவனுடைய முதுகிலே வாரினால் அடிக்கப்படும். 2 போர் வீரர்கள் வாரினால் அடிக்கப்படுகிறவனுக்கு 2 பக்கங்களில் நின்று கொண்டு ஒரு போர் சேவகன் ஒரு அடி கொடுக்க, இன்னொருவன் முதல் சேவகன் அடித்த இடத்திலே இன்னொரு அடி அடிக்க தொடர்ச்சியாய் சவுக்கடி கொடுக்கப்படும். அவ்வாறே இயேசு கிறிஸ்து இடுப்பு வரை துணி நீக்கப்பட்டு குனிய வைக்கப்பட்டு அவருடைய கைகள் ஒரு மரத்திலே கட்டப்பட்டு முதுகிலே வாரினால் அடிக்கப்பட்டார். ஒவ்வொரு தடவை ரோம சவுக்கு அவருடைய முதுகிலே பதிந்த போதும் சவுக்கின் ஈய குண்டுகளும் கூரிய எலும்புகளும் அவர் தோலை கிழிக்க அவருடைய உடல் உழுத நிலம் போலானது. யூதர்கள் அவர்களுடைய கைதிகளை 40 முறை மாத்திரம் சவுக்கால் அடிப்பர். 40 என்ற எண்ணிக்கையை தவறுதலாக தாண்டிவிடக் கூடாது என்பதற்காய் யூதர்கள் 40க்கு 1 குறைய 39 முறை குற்றவாளிகளை அடிப்பர். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ரோம போர் வீரர்களின் விபரீத விருப்பத்தின்படி எண்ணிக்கை இல்லாமல் அடிக்கப்பட்டார். ரோம சவுக்கடி கொடுக்கப்படும் போதே அநேக கைதிகள் மரித்து விடுவதுண்டு. சவுக்கடிக்கு பிறகு குற்றுயிரான நிலைமையில் இருந்த இயேசு கிறிஸ்துவின் தலையில் முள்முடி சுட்டப்பட்டது. முள்முடியில் இருந்த முட்கள் அவர் தலையில் இறங்கும்படி கோலினால் அவர் அடிக்கப்பட்டார். தூக்கமின்மையினாலும் இரத்த வியர்வை சிந்தினதாலும் பசியினாலும் ரோம சவுக்கடியினாலும் நலிந்திருந்த இயேசு கிறிஸ்து சிலுவையின் குறுக்கு சட்டத்தை சுமந்தவராய் கொல்கதா எனப்பட்ட இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். இப்படிப்பட்ட சிலுவையின் குறுக்கு சட்டம் 110 பவுண்ட் எடையுள்ளதாக இருந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொல்கதாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட இயேசு நீண்ட ஆணிகளால் சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்படும் போது உள்ளங்கைகளில் ஆணிகள் அடிக்கப்படுவதில்லை. உள்ளங்கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டு ஒருவன் சிலுவையில் தொங்கப்படுவான் என்றால் கை கிழிந்துவிடும். எருசலேமிலே கண்டுபிடிக்கப்பட்ட யோகன்னானின் எலும்புக்கூடு எப்படி சிலுவையில் ஆணிகள் அடிக்கப்படும் என்பதை தெரிவிக்கிறது. யோகன்னானின் மணிக்கட்டுக்கள் வழியே தான் ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2 மணிக்கட்டுகளிலும் ஆணி அடிக்கப்பட்டுத்தான் சிலுவையின் குறுக்கு சட்டத்தோடு அவர் பிணைக்கப்பட்டார். பிறகு அவரது 2 கால்களும் மடக்கப்பட்டு சேர்த்து வைக்கப்படுகிறது. 2 குதிகாலின் வழியாகவும் ஆணி துளைத்து செல்லும்படி அடிக்கப்பட்டு சிலுவையின் நீண்ட சட்டத்திற்கு அவர் பிணைக்கப்பட்டார். இயேசு இவ்வாறு சிலுவையில் அறையப்பட்டிருக்க அச்சிலுவை மரம் கொல்கதாவிலே நடப்பட்டது. சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் எவ்வாறு இறந்து போவார்கள் என்பதையும் மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஆணிகளினால் அடிக்கப்படும் போது ஏற்படுகிற அதிர்ச்சியினால் சிலர் இறந்து போகலாம். இல்லை என்றால் சிலுவையிலே தொங்கும் போது ஏற்படுகிற தாகத்தினாலும் வெயிலின் கொடுமையினாலும் சிலர் இறந்து போவர். சிலுவையிலே தொங்கும் போது சிலர் மிருகங்களினால் பட்சிக்கப்பட்டு இறந்து போவர், அல்லது ஆணிகளின் காயத்திலிருந்து ரத்தம் வீணாவதனால் இறந்து போவர். அப்படி மரிக்காதவர்களை அவர்களுடைய முட்டிகளை உடைத்து போர் வீரர்கள் அவர்களை இறக்கச் செய்வர். கால்களின் மூட்டுகளை உடைப்பது எப்படி ஒருவனுடைய மரணத்தை கொண்டு வரும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். சிலுவையில் அறையப்பட்ட மனிதன் ஒவ்வொரு முறையும் மூச்சு விடுவதற்கு தனது கால்களினால் உந்தி தன்னுடைய சரீரத்தை உயர்த்தித்தான் மூச்சு விடுவான். சிலுவையில் அறையப்பட்டு தொங்கும் போது அப்படித்தான் மூச்சு விட இயலும். கால்களின் மூட்டு உடைக்கப்பட்டால் தான் அவன் தன்னுடைய சரீரத்தை உந்தி உயர்த்த முடியாமல் இறந்து போவான். இவ்வாறு மூட்டுக்களை உடைப்பதை குரூசி பிராக்சர் என்பர். இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்ற வேதத்தின் தீர்க்க தரிசனத்தின்படியே இயேசு கிறிஸ்துவோ அவரது எலும்புகள் முறிக்கப்படும் முன்னேயே மரித்தார். இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரா என்பதை அறிய ஒரு ரோம போர் சேவகன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். அப்போது ஜலமும் இரத்தமும் புறப்பட்டு வந்தது என்று யோவான் சுவிசேஷகன் தெரிவிக்கிறார். இவ்வாறு ஜலமும் இரத்தமும் புறப்பட்டு வரக்கூடிய மரணத்தை ஆராய்ச்சி
ஆராய்ச்சி செய்த டாக்டர் சாமுவேல் ஹவுட்டன் என்ற டப்ளின் பல்கலைக்கழக மருத்துவ ஆராய்ச்சியாளர் இயேசு கிறிஸ்து இருதயம் வெடித்து இறந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். ஏனென்றால் அப்போது மாத்திரமே ஜலமும் ரத்தமும் புறப்பட்டு வரும் என்று அவர் தெரிவிக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமப்பதற்காய் வந்த இயேசு கிறிஸ்து ஆத்தும பாரத்தினால் தன்னுடைய இருதயம் வெடித்து இறந்தார். 4 போர் வீரர்கள் இயேசு கிறிஸ்து இறந்து விட்டாரா என்று பரிசோதித்து அவரது சரீரத்தை யோசேப்பினிடம் கொடுத்ததாகவும், இப்பணிக்காய் அனுப்பப்பட்ட 100 அதிபதியின் பெயர் பெட்ரோனியஸ் என்றும் ஒரு சரித்திர குறிப்பு தெரிவிக்கிறது. இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவிலேயே இரத்த வியர்வை சிந்தினார். 6 விசாரணைகளை கடந்து சென்றார். ரோம சவுக்கடியை அனுபவித்தார். முள்முடி சூட்டப்பட்டார். தூக்கமின்றியும் உணவில்லாமலும் நலிவுற்றிருந்த நிலைமையிலே தன் சிலுவையை சுமந்தவராய் கொல்கதாவிற்கு கொண்டு செல்லப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்டார். இவ்வளவிற்கு பிறகும் இயேசு கிறிஸ்து மரிக்காமல் இருந்திருப்பார் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் உயிர் தேர்தலை விட ஒரு பெரிய அற்புதமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். மயக்க கொள்கையை தெரிவிக்கிறவர்களுடைய கூற்றின்படியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மயக்கமடைந்திருப்பார் என்றால் யோசேப்பு அவரது சரீரத்துக்கு பூசின ஏறக்குறைய 70 பவுண்ட் எடையுள்ள சுகந்த வர்க்கத்தின் நெடியினாலாவது இயேசு மூர்ச்சை தெளிந்து எழுந்திருந்திருக்க வேண்டும். அப்படியே அவர்களுடைய கூற்றின்படியே இத்தனை காயங்களுடனும் இயேசு மரிக்கவில்லை என்றால் 3 நாள் கல்லறையில் இருந்த போது உணவில்லாமலும் காற்றில்லாமலும் மரித்துத்தான் அவர் போயிருக்க வேண்டும். சிலுவையில் மரிக்காமல் வெறும் மூர்ச்சை மாத்திரம் அடைந்த இயேசு மூர்ச்சை தெளிந்து தன்னுடைய சீஷர்களுக்கு தென்பட்டிருப்பார் என்றால் எப்படி இத்தனை காயங்களுடன் கல்லை புரட்டி தள்ளி கல்லறையை விட்டு வெளியே வந்தார்? கல்லறையை மூடிய கல்லின் எடை சுமார் 2.5 டன் உள்ளதாய் இருந்திருக்க வேண்டும் என்பது ஆராய்ச்சியாளர்களின் கணக்கு. அப்படியே கல்லை புரட்டி அவர் வெளியே வந்திருந்தாலும் எப்படி 7 மைல் தூரம் உள்ள எம்மாவூருக்கு நடந்து சென்றார்? இயேசு கிறிஸ்து உண்மையாகவே சிலுவையில் தான் மரித்தார். மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த சூம் தியரி என்ற மயக்கவாதம் பரீட்சைக்கு நில்லாதது. இந்த மயக்க கொள்கையை உருவாக்கினவர்கள் தான் மயக்கத்தில் இக்கொள்கையை உருவாக்கிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு எதிராய் ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்திருக்கும் இன்னொரு காரணம், சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை திருடிச் சென்றார்கள். ஆகவே தான் கல்லறை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று காலியாக இருந்தது என்பதாகும். இது theft theory அல்லது திருட்டுக் கொள்கை என்று அழைக்கப்படும். இயேசு கிறிஸ்து கைதான உடனே பயந்து தலைமறைவான சீஷர்கள் எவ்வாறு இந்த திருட்டை செய்திருக்க முடியும்? அப்படியே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவர்கள் எடுத்து சென்றிருந்தாலும் அதை சுற்றியிருந்த துணியோடு தான் திருடி சென்றிருப்பார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த கல்லறையில் அவரை சுற்றியிருந்த துணி இருந்ததை சீஷர்கள் கண்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. பேதுரும் யோவானும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று அவருடைய கல்லறைக்கு ஓடி சென்று பார்த்தபோது அவருடைய சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைக்கப்பட்டிராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்பினார்கள் என்று வேதம் உரைக்கிறது. அப்படியே ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அவரது சீஷர்களால் திருடப்பட்டிருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையைத்தான் 16 ரோம போர் வீரர்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்களே, அவர்கள் என்ன செய்தார்கள்? உலகத்திலே எந்த குற்றவாளியும் உயிரோடு இருக்கும் போதுதான் காவல் காக்கப்படுவான். மரண தண்டனை விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்ட பிறகு எந்த குற்றவாளியின் சரீரமும் காவல் காக்கப்பட்டதாக சரித்திரம் கூறவில்லை. மரணத்திற்கு பிறகும் காவல் காக்கப்பட்ட ஒரே குற்றவாளி உலகில் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை ரோம போர் வீரர்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கும் போது எப்படி சீஷர்கள் இயேசுவின் சரீரத்தை திருடியிருக்க முடியும் என்ற கேள்விக்கு இந்த theft தியரியை உருவாக்கினவர்கள் ரோம போர் வீரர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது சீஷர்கள் இயேசுவின் சரீரத்தை திருடிவிட்டதாக சொல்கிறார்கள். ரோம போர் வீரர்கள் தான் தூங்கிக் கொண்டிருந்தார்களே, எப்படி சீஷர்கள் தான் இயேசுவின் சரீரத்தை திருடினார்கள் என்று கூற முடியும்? போர் வீரர்கள் உறங்கிவிட்டிருந்தால் சீஷர்கள் தான் இயேசுவின் சரீரத்தை திருடினார்கள் என்று கூற முடியாது. போர் வீரர்கள் விழித்துக் கொண்டிருந்திருந்தால் சீஷர்கள் சரீரத்தை திருடியிருக்கவும் முடியாது. திருட்டுக் கொள்கை இக்கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திருடன் போல் ஓடிவிடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு எதிராய் உலகம் கூறும் இன்னொரு பதில் ஹாலுசினேஷன் தியரி அல்லது பிரம்மை கொள்கை என்பதாகும். சீஷர்கள் பிரம்மையில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நம்பிவிட்டார்கள். சீஷர்களும் மற்றவர்களும் பார்த்தது வெறும் பிரம்மையே. இயேசு இறந்தார், ஆனால் அவர் உயிர்த்தெழவில்லை என்பது இக்கொள்கையின் கருத்து. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் இதற்கு முன்னால் நாம் பார்த்த மயக்க கொள்கையை உருவாக்கினவர்கள் இயேசு சிலுவையில் மரிக்கவே இல்லை என்கின்றனர். இயேசு சிலுவையில் இறந்தார் என்று நாம் நிரூபித்தால் பிரம்மை கொள்கையை உருவாக்கினவர்கள் அவர் உயிர்த்தெழவில்லை என்கின்றனர். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் அவர் மரிக்கவில்லை என்கின்றனர். இயேசு மரித்தார் என்றால் அவர் உயிர்த்தெழவில்லை என்கின்றனர். இந்த 2 கொள்கைகளும் ஒன்றுக்கொன்று முரணாக இருப்பதே இவைகளில் உண்மை இல்லை என்பதை தெரிவிக்கிறது. அப்படியே இக்கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் சீஷர்கள் பார்த்தது வெறும் பிரம்மைத்தானா?
மனப்பிரமை எனப்படும் ஹாலுசினேஷன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்டதாகும். ஒவ்வொருவருடைய மனப்பிரமையும் வித்தியாசமாக இருக்கும். ஒருவருடைய மனப்பிரமையும் இன்னொருவருடைய மனப்பிரமையும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை 500 பேர்களுக்கும் அதிகமானவர்கள் பார்த்தார்கள் என்று வேதம் தெரிவிக்கிறது. அப்படி என்றால் ஒரே விதமான பிரமை எப்படி எல்லாருக்கும் ஏற்பட்டது? அடுத்ததாக, ஒருவர் எந்த ஒரு காரியத்தை அதிகமாய் விரும்புகிறார்களோ அதுதான் அவர்களுக்கு பிரம்மையாக தோன்றும். இது மருத்துவ நியதி. இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தவராக கண்ட யாரும் இயேசு உயிர்த்தெழுவார் என்று கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. எனவே அவர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுவார் என்ற பிரம்மையும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை, கனவும் உண்டாயிருக்க வாய்ப்பில்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதையே இயேசுவை அவர்கள் காணும் வரை அவர்கள் நம்பவே இல்லையே. மேலும் ஒருவருக்கு மனப்பிரமை தோன்றுமானால் அது தொடர்ந்து தோன்றிக் கொண்டே இருக்கும். ஆனால் இங்கேயோ இயேசு கிறிஸ்துவின் தோற்றம் 40 நாட்களில் நின்றுவிட்டது. இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். மனப்பிரமை கொள்கையை கொண்டு வந்தவர்களுக்குத்தான் மனப்பிரமை பிடித்திருக்க வேண்டும். இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். மூன்றாவதாய், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு எதிராய் உலகம் தெரிவித்திருக்கிற இன்னொரு கொள்கை ராங் டூம் தியரி என்பதாகும். அதாவது தவறான கல்லறை கொள்கை என்பதாகும். இக்கொள்கை சீஷர்கள், ஸ்திரீகள் எல்லாருமே தவறான ஒரு கல்லறைக்கு சென்றார்கள். அது காலியாக இருந்தது. அதனால் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று கூறிவிட்டார்கள் என்று தெரிவிக்கிறது. யோசேப்பு இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்த போது ஸ்திரீகள் அதை பார்த்தார்கள் என்று லூக்கா சுவிசேஷகன் தெரிவிக்கிறான். அப்படி என்றால் 72 மணி நேரத்திற்குள் ஸ்திரீகள் அதை மறந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படியே சீஷர்களும் ஸ்திரீகளும் தவறான ஒரு கல்லறைக்கு சென்றிருந்தால் யோசேப்பு விடிந்தவுடன் சரியான கல்லறையை அவர்களுக்கு காட்டியிருக்கக்கூடும். இல்லை என்றால் சனகரின் சங்கமாவது இயேசுவின் சரீரத்தை இயேசுவின் கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர் உயிர்த்தெழவில்லை என்று நிரூபித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சீஷர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இடத்திற்கு சில கஜ தூரத்தில் நின்று கொண்டு எருசலேமிலே கொட்டி முழக்கின போது இயேசுவின் எதிரிகள் ஒருவரும் அவர் உயிர்த்தெழவில்லை என்று கூறவில்லை. சனகரின் சங்கத்தார் இயேசுவின் சரீரத்தை கொண்டு வந்து இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நிரூபிக்கவும் இல்லை. இயேசுவின் கல்லறை இன்னும் மூடித்தான் இருக்கிறது என்று சொல்லவும் இல்லை. மாறாக சனகரின் சங்கத்தார் சீஷர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவும் போதிக்கவும் கூடாது என்றுதான் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் எதிரிகளுக்கு கூட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற உண்மையை மறுக்க முடியவில்லை என்பதை தெரிவிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உலகமெங்கும் பல அறிஞர்கள் அது சரித்திர பூர்வமான ஒரு அற்புதம் என்றே ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். கொலம்பியா யூனிவர்சிட்டி கிறிஸ்தவத்தை ஆதரிக்கும் ஒரு பல்கலைக்கழகம் அல்ல. ஆனால் கொலம்பியா யூனிவர்சிட்டியின் என்சைக்ளோபீடியா இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று தெரிவிக்கிறது. இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத யூத மார்க்கத்தைச் சேர்ந்த பிளேவியஸ் ஜோசிபஸ் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 3வது நாளில் தம்முடையவர்களுக்கு காணப்பட்டார் என்று தெரிவிக்கிறார். தொலிடாத் ஜெஷு என்ற யூத சரித்திர புத்தகமும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவருடைய கல்லறை காலியாகத்தான் இருந்தது என்று தெரிவிக்கிறது. தொலிடாத் ஜெஷு என்ற சரித்திர புத்தகத்தின் குறிப்பும் ஜோசிபஸின் குறிப்பும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கான சிறப்பான ஆதாரங்களாகும் என்று டாக்டர் பால் மேயர் என்ற சரித்திர ஆராய்ச்சியாளர் கூறுகிறார். ஏனென்றால் இவ்விரண்டு குறிப்புகளும் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தவர்களிடத்திலிருந்து வந்திருக்கின்றன. ஒரு வழக்கில் தனக்கு சாதகமில்லாத ஒன்றை ஒரு சாட்சி உண்மை என்று ஒத்துக்கொள்வான் என்றால் அது ஒரு சிறப்பான ஆதாரமாக வழக்கு மன்றங்களிலே கருதப்படும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவரது எதிரிகளே ஒத்துக்கொள்கிறார்கள் என்பதனால் தொலிடாத் ஜெஷு என்ற புத்தகத்தின் குறிப்பும் பிளேவியஸ் ஜோசிபஸின் குறிப்பும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கான சிறப்பான சான்றுகளாகும் என்று பால் மேயர் தெரிவிக்கிறார். வில்லியம் லயன் பெல்ப்ஸ் என்ற ஏல் பல்கலைக்கழக பேராசிரியரும் 20 புத்தகங்களிலும் ஆசிரியருமானவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சரித்திர பூர்வமான ஒரு அற்புதம் என்று தெரிவிக்கிறார். இங்கிலாந்து தேசத்தின் சாலிசிட்டர் ஜெனரலாகவும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் சான்சலராகவும் இருந்த லார்ட் லிண்ட்ஹர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கான ஆதாரங்கள் என்றுமே மறுக்கப்பட்டதில்லை என்கிறார். இங்கிலாந்தின் தலைமை நீதிபதியாக இருந்த லார்ட் டார்லிங் எந்த ஒரு ஞானமுள்ள நீதிபதியும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பொய் என்று சொல்ல மாட்டார் என்று தெரிவிக்கிறார். சைமன் கிரீன்லீஃப் என்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சட்ட பேராசிரியர் an examination of the testimony of the 4 evangelists by the rules of evidence administered in the courts of justice என்று ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். அதாவது வழக்கு மன்றங்களில் பின்பற்றப்படுகிற விதிகளின்படி 4 சுவிசேஷகர்களுடைய வாக்குமூலங்களை ஆராய்ந்தால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உண்மையே என்றுதான் எந்த நீதிபதியும் தீர்ப்பளிப்பார் என்று அவர் தெரிவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு இப்படிப்பட்ட அறிஞர்களின் சாட்சியங்கள் 100 கணக்கில் உள்ளன.
உலகின் மற்ற மார்க்கங்கள் எல்லாம் அவற்றை தோற்றுவித்தவர்களின் போதனைகளின் மேலே மாத்திரம் கட்டப்பட்டுள்ளன. அவற்றை தோற்றுவித்தவர்கள் எல்லாரும் அவர்களது கல்லறையிலே உறங்குகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவமோ சரித்திரபூர்வமாய் வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த அற்புத மூர்த்தியாம் தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலேயே கட்டப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர். அடுத்ததாய் தேவன் மனிதனாக அவதரித்திருப்பார் என்றால் அவர் உலகத்தின் முடிவிற்கு பதில் சொல்லக்கூடியவராய் இருந்திருக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ மார்க்க அரசியல் தலைவர்கள் மகான்கள் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். அவர்கள் போகும்போது எங்கே போகிறோம் என்று சொல்லாமலேயே சென்றார்கள். அவர்களுடைய கல்லறைகள் இன்றும் நம்மிடையே உள்ளன. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. மீண்டும் வருவேன் என்று உலகத்தின் எந்த சரித்திர புருஷனும் சொல்லவில்லை. நெப்போலியனும் சொல்லவில்லை, மகா அலெக்சாண்டரும் சொல்லவில்லை, ரூசோவும் சொல்லவில்லை, புத்தரும் சொல்லவில்லை. ஏன் நேரத்தை வீணடிப்பானேன்? உலகத்தின் எந்த மனிதனும் சொல்லவில்லை. திரும்ப வருவேன் என்று சொன்னவர், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் என் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இதோ மேகங்களுடனே அந்த இயேசு கிறிஸ்து வருகின்ற நாள் சமீபத்தில் இருக்கிறது. கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், ஆமேன் என்று வேதம் உரைக்கிறது. தேவன் மனிதனாக அவதரித்திருப்பார் என்றால் அவர் உலகத்திற்குள் பிரவேசித்த விதம் இயற்கைக்கு மாறுபட்டவராய் இருந்திருக்க வேண்டும். அவர் குற்றமற்றவராய் இருந்திருக்க வேண்டும். அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருந்திருக்க வேண்டும். அவர் தனித்தன்மை வாய்ந்தவராய் இருந்திருக்க வேண்டும். அவர் ஒருவரும் சொல்லியிராத உன்னத வார்த்தைகளை சொல்லி இருந்திருக்க வேண்டும். அவர் நீடித்த செல்வாக்குடையவராய் இருந்திருக்க வேண்டும். அவர் மனிதனுடைய ஆத்மீக தாகத்தை தீர்க்கிறவராய் இருந்திருக்க வேண்டும். தனது மரணத்தின் மேல் அதிகாரமுடையவராய் அவர் இருந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தின் முடிவிற்கு அவர் பதில் சொல்லக்கூடியவராய் இருந்திருக்க வேண்டும். இந்த 9 தகுதிகளும் ஒருங்கே பெற்ற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள்? இயேசு ஒரு சமயம் தன்னை சுற்றி இருந்தவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதே கேள்வி இன்றைக்கு உங்கள் முன்னதாக வைக்கப்படுகிறது. பிலாத்து இயேசுவை விசாரித்த பிறகு அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாமல் ஜனக்கூட்டத்தின் முன்பாக அவரை கொண்டு வந்து இதோ அந்த மனிதன் என்றான். அப்பொழுது ஒரு கூட்டம் அவரை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டது. ஆனால் கடந்த 2000 வருட சரித்திரத்தில் கோடிக்கணக்கான பேர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு தங்கள் ஆத்மீக தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தேவ சமாதானம் அடைந்திருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதோ அந்த இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் யார் என்று சொல்ல போகிறீர்கள்? சிலர் இயேசு கிறிஸ்துவை ஒரு மகான் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ தன்னை தேவன் என்று சொன்னார். நானும் ஒரு வழி என்று அவர் சொல்லவில்லை, நானே வழி என்றார். இயேசு கிறிஸ்து சரித்திர புருஷர் என்பதாலும் ஒரு நல்ல போதகர் என்பதாலும் அவரை ஒரு குருவாக மாத்திரம் அநேகர் என்று ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றனர். எல்லாருமே இயேசு நீதியை பிரசங்கித்த ஒரு ஆன்மீக தலைவர் என்று ஒத்துக்கொள்கின்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நீங்கள் அவரை தேவன் என்று மாத்திரமே ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று சொன்னது ஒன்று உண்மையாக இருந்திருக்கலாம், அல்லது அது ஒரு பொய்யாக இருக்கலாம். இயேசு தன்னை தேவன் என்று சொன்னது ஒரு பொய்யாக இருந்திருக்கும் என்றால் தான் சொல்வது பொய் என்று ஒருவேளை இயேசு அறிந்திருக்கலாம், அறியாமலும் இருந்திருக்கலாம். தன்னை தேவன் என்று தான் அழைத்துக் கொண்டது ஒரு பொய் என்று இயேசு அறியாமல் இருந்திருப்பார் என்றால் அவர் ஒரு பைத்தியக்காரராக இருந்திருக்க வேண்டும். தான் தேவன் என்று அவர் தன்னை சொன்னது உண்மையல்ல என்று அறிந்தும் அவர் சொல்லியிருப்பார் என்றால் அவர் தன்னை குறித்து பொய் சொன்னதாகிறது. எனவே இயேசு பொய்யராகி விடுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனாக இல்லாத தன்னை அவர் தேவன் என்று சொல்லியிருப்பார் என்றால் அவர் ஒரு மாய்மாலக்காரராகவும் ஆகிவிடுகிறார். அது மாத்திரமல்ல, தான் தேவனாக இல்லாத போது தன்னை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டதினால் மக்களை வஞ்சித்த அவர் ஒரு பிசாசாகவும் இருக்க வேண்டும். தான் தேவன் இல்லை என்று தெரிந்தும் தான் தேவன் என்ற அவர் அந்த கருத்துக்காகவே தம் ஜீவனை கொடுத்திருப்பார் என்றால் ஒரு பொய்க்காக உயிரை விட்ட அவர் ஒரு முட்டாளாகவும் இருக்க வேண்டும். If Jesus Christ is not Lord, he must be a liar or a lunatic. நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் என்று சொல்லுகிறீர்கள்? இதோ அந்த இயேசு கிறிஸ்து. இயேசு தன்னை தேவன் என்று சொன்னது உண்மையாக இருக்கும் என்றால் உங்களுக்கு 2 வாய்ப்புகள் தான் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று, அவரை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் முழுவதுமாக நீங்கள் அவரை நிராகரிக்கலாம். சிலர் இயேசு கிறிஸ்துவை போதகராக ஏற்றுக்கொள்ளுகின்றனர், அவரை ஒரு மகான் என்று சொல்கின்றனர். இயேசுவோ தன்னை தேவன் என்று சொன்னார். இயேசு தன்னை தேவன் என்று சொல்லி இருக்க நீங்கள் அவரை ஒரு மகான் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து பொய் சொன்னதாகிறது. அவர் ஒரு மகானாய் இருந்திருப்பார் என்றால் அவர் பொய் சொல்லி இருக்க கூடாது. அவர் பொய் சொல்லி இருப்பார் என்றால் அவர் மகானாகவும் இருக்க முடியாது. ஆண்டவர் என்று மாத்திரம் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள இயேசு உங்களை அனுமதிக்கிறார். இல்லை என்றால் நீங்கள் அவரை நிராகரிக்கலாம். சரித்திரம் போற்றும் அறிஞர்கள் வாழ்த்து
நடத்தும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யார் என்று சொல்ல போகிறீர்கள்? நன்மை செய்கிறவராக வாழ்ந்த இயேசு ஒரு வஞ்சகராக இருக்க முடியாது. எந்த போதகரும் சொல்லிராத உன்னத வார்த்தைகளை போதித்த இயேசு பொய்யராக இருக்க முடியாது. மக்களின் ஆத்மீக தாகத்தை தீர்த்த இயேசு பிசாசாக இருக்க முடியாது. எதிர்கேள்விகளுக்கெல்லாம் ஞானமாக மறு உத்தரவு கொடுத்த இயேசு ஒரு முட்டாளாக இருக்க முடியாது. தன் மரணத்திலும் தன்னை கொன்றவர்களை மன்னித்து தன் தாயை ஒரு சீஷனிடம் ஒப்படைத்து விட்டு தன்னுடன் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனையும் ஆசீர்வதித்து தனது கடைசி மூச்சை விட்ட இயேசு கிறிஸ்து ஒரு பைத்தியக்காரராகவும் இருக்க முடியாது. இதோ அந்த இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை யார் என்று சொல்ல போகிறீர்கள்? இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சுவிசேஷகன் எழுதும்போது இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கிறார். இதோ அந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேரரசனான நெப்போலியன் போனபார்ட்டே பின்வருமாறு கூறுகிறான்: எனக்கு மனிதர்களை தெரியும், இயேசு கிறிஸ்து மனிதர் அல்ல. மேலோட்டமாய் பார்க்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற உலக சமய அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை தெரியலாம். மற்ற சமயங்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் அளவிட முடியாத இடைவெளி உண்டு. கிறிஸ்துவை பற்றிய எல்லாமே என்னை திகைக்க வைக்கிறது. அவருடைய ஆவி என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. அவருடைய தீர்மானங்கள் என்னை திடுக்கிட வைக்கின்றன. உலகத்தின் மற்ற தலைவர்களை அவரோடு ஒப்பிடவே முடியாது. அவரை நெருங்க நெருங்க, ஆராய ஆராய அவர் எவ்வளவு பெரியவர் என்று உணர்கிறேன். அவரை குறித்த எல்லாமே அற்புதம், ஆச்சரியப்பட வைக்கும் அற்புதம். அவருடைய கிறிஸ்தவத்தின் ஞானம் உயர்ந்தது, ஆனால் மனித ஞானத்தை போன்றது அல்லாது. அவரிடத்தில் மாத்திரமே அவரை போன்ற ஒரு மாதிரி வாழ்க்கையை காண முடியும். நான் சரித்திரத்தில் அவரை போன்ற ஒருவரையும் அவரை கூறும் சுவிசேஷங்களை போன்று கொஞ்சமாவது அதை போன்ற புத்தகங்களையும் தேடி காண கிடைக்காமல் போனேன். பேரரசனான நெப்போலியனின் வார்த்தைகளை கேட்டீர்கள். இதோ அந்த இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை யார் என்று சொல்ல போகிறீர்கள்? இதோ அந்த இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை யார் என்று சொல்ல போகிறீர்கள்? அந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். மாரநாதா, இயேசு வருகிறார். மாரநாதா, இயேசு வருகிறார். மாரநாதா, இயேசு வருகிறார்.